ஹே ஸ்டே செல்ல குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. 70ல் இருக்க எஸ் கப்ஸ்க்கு ஒரு ஒன் ஷாட் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே ரூடு ஹஸ்பண்டாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன்டா. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். அப்புறம் அவரோட எஸ்கப்ஸ் அப்படிங்கிற நேமே எனக்கு எஸ் சவுண்டு வரும்போது சில சமயம் ஸ்லிப் ஆகிட்டாங்க, வேறு மாதிரி வந்துடும். ஸோ அதனால் நான் வந்துட்டு அவர் நேமே யூஸ் பண்ணுறேன். உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். சாய் செங் சியோல் தான் அவரோட நேம். நான் சியோல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பேசுகிறேன். ஓகே, இது ஏதாவது ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்டில், நான் திருத்திக்கிறேன்டா. ஓகே, இந்த ஒன் ஷாட்டோட நேம் மேரிடு டு எ ரூட் பில்லியனர், ஹீ இஸ் எ சிங்கிள் ஃபாதர். வாங்கடா ஸ்டோரிக்கில் அப்படியே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் கோவிலில் எப்போவுமே வந்துட்டு உங்களோட ஒர்க்குக்கு போகிறது முன்னாடி ஒரு 10 நிமிஷம் சாமி கும்பிட்டு போகிறது வழக்கம். ஸோ அதே மாதிரி சாமி கும்பிட்டுட்டு திரும்பும்போது ஒரு அம்மா அப்படியே மயங்கி விழுக, நீங்கள் ஐயோ ஆண்டி அப்படின்னு போய் பிடிக்கிறீங்க. அவங்க அப்படியே மயங்கிறாங்க. நீங்களோ அங்கே பக்கத்தில் தண்ணி வாங்கி மூஞ்சில் தெளிச்சு விட்டு, ஆண்டி ஒரு ஆல்ரைட், என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. இல்லைம்மா விரதம், அதான் கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஐயோ, இப்படி உடம்ப வருத்தி எந்த கடவுளும் வந்து எதையும் செய்ய சொல்லலை. ஏன் இப்படி உடம்ப போட்டு வருத்திக்கிறீங்க? உங்கள் வீட்டிலேருந்து யாரையும் கூட்டிகிட்டு வரலையா ஆண்டி? சரி, இந்த பாலாவது குடிங்க, இது அங்கே அபிஷேகத்துக்கு வச்சது தான், ஒன்றும் பண்ணாது, வேணா ஐயர்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குடிக்கலாமா? அவங்க விரதம் இருக்கிறதா சொல்கிறாங்க. பால் அம்மனுக்கு வச்சது தானம்மா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடவுள் சித்தப்படி தான் எதுவுமே நடக்கும். கோவில் சன்னிதானத்தில் மயக்கம் வந்திருக்குன்னா கடவுளுக்கு தெரியாமல் எதுவும் இல்லைல்ல, அதனால் தப்பாக எடுத்துக்க மாட்டா ஆண்டவா, நீங்கள் குடிங்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, அதான் ஐயரே சொல்லிட்டாரே குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. அவங்களோ அப்படியே கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாங்க. யாருமா நீ? அது வீட்டில் பக்கத்தான் வீடு, நான் ஆஃபீஸ் போகணும், டைம் ஆயிடுச்சு, உங்கள் அட்ரஸ் சொன்னீங்கன்னா வேணா நான் ட்ராப் பண்ணிட்டு போவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லைம்மா, ஏற்கனவே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டேன், போதும், நானே வீட்டுக்கு கால் பண்ணி வர சொல்லி போய்க்கிறேன். சரி ஆண்டி, ஜாக்கிரதையாக இருங்க, பார்த்து போங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே பாதுகாப்பாக விட்டுட்டு நீங்கள் நாங்கள் எல்லாம் சரிம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி அவங்க வீட்டிலேருந்து யாரும் வந்ததும் விட்டுருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு கடைக்கடன்னு ஓடி வந்து உங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வேலைக்கு வரீங்க. வரும்போதே ஆஃபீஸே பரபரப்பாக இருக்குது. என்னடாது இன்னைக்குள்ள திருநாளாக நம்ம ஆஃபீஸ் என்ன இவ்வளோ பரபரப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வர ஸ்வீட்டியோ, என்ன மச்சான் இப்படி லேட்டாக வர? எது? ஹே 10 நிமிஷம்தான். 10 நிமிஷமா? அங்கே ஒருத்தன் 10 நிமிஷத்துக்கு அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கான். ஹே யாரை சொல்கிற? நம்ம நியூ சிஇஓ. எதை? நியூவா சிஇஓவா? என்னாச்சு? இதை பற்றி ஏன் சார் நம்மக்கிட்ட ஒன்றுமே சொல்லலை? அவருக்கு நம்மளெல்லாம் பார்த்து பேசவே சங்கடமாக இருக்கான். இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு நம்ம கம்பெனி நஷ்டத்தில் போயிட்டுருக்கான். அவரோட ஃப்ரெண்டு பையன் தானா இவன். இவர்கிட்ட இந்த கம்பெனி ஒப்படைச்சிட்டு சார் ரிலீவ் ஆகுறாரு. ஆனால் அவர் ஸ்ட்ரிக்டாக சொன்ன விஷயம், எந்த எம்ப்ளாயும் மாற்றாதீங்க, என்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, ஆனால் கஷ்டப்படுற ஃபேமிலி, அதனால தான் கம்பெனி என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இவ்வளோ நாள் வச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இருந்தும் இந்த சிடுமூஞ்சி வந்ததுமே நிறைய ஆள் இருக்கிறாங்க, எதுக்கு இந்த கம்பெனிக்கு இவ்வளோ ஆள், நஷ்டத்தில் போகிற கம்பெனியில் நல்லா வேலை செய்கிறவங்களை மட்டும் வச்சுக்க வேண்டியதானே, அது இதுன்னு ஒப்பிலேருந்து எல்லாத்தையும் போட்டு சாவடிச்சிட்டான். நீ வேற 10 நிமிஷம் லேட்டு, வா உள்ளே போகலாம், உனக்கு பார்க்க தான் நான் வெளியிலே வந்தேன் அப்படின்னு அவரை கூப்பிட, என்னடி இப்படி சொல்கிற அப்படின்னு பயந்துட்டு அப்படியே அந்த மீட்டிங் ரூம்குள்ளே மெதுவாக எட்டி பார்க்க, வாங்க உள்ள, இதுதான் ஆஃபீஸ் வர டைமா அப்படின்னு அப்படியே வாட்சை பார்க்குறான். நீங்கள் அப்படியே பயந்து போய் அவனையும் பார்க்க, அவனும் அப்படியே உங்களை பார்த்துட்டு, சேல்ரி மட்டும் கரெக்டாக வாங்கிடுறீங்களே, ஒர்க் பண்ணணுங்கிற அறிவில்லை சார், அது வந்து போயின்னு உங்களோட ரீசன்லாம் கேட்கறதுக்கு நான் வரல, இப்படிலாம் இருந்ததுனால தான் இந்த கம்பெனி இப்படி ஆயிருக்கு, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ எஃபெக்ட் போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கம்பெனிக்காக உழைச்சிருப்பீங்க, ஸோ இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு. ஏதோ ஒரு சிலர் அப்படி இருக்காங்கன்னு எல்லாருமே அப்படியா அப்படின்னு, பிகாஸ் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து கஷ்டப்படுறவங்க தான், அதனால தான் வந்துட்டு யாரையுமே வேலையை விட்டு தூக்காமல் வச்சுருப்பாங்க. சிலர்லாம் வந்து சரியாகவே வந்து அவங்க ஸ்டடீஸை முடிக்காமையே வேலைன்னு கேட்டு வரவும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த முதலாளி அவ்வளோ ரொம்ப நல்லவர். ஸோ அவருக்கோ கஷ்டம்னு கேட்டால் யாருக்கும் வேலை கொடுத்த அந்த பழக்கம், அதனாலேயே அவர் இப்படிலாம் இருந்தனால தான் இந்த கம்பெனி இப்படி ஆயிடுச்சுன்னு நம்பாலோ சும்மா கற்றுன்னு கத்திட்டு இருக்கான். உங்களுக்கு அவன் கத்தில் அழுகியே வந்த மாதிரி ஆயிடுது. ஏன்னா எல்லாரும் முடியும் என்னமோ திட்டமாக சம்பளம் வாங்குற மாதிரி இப்படி கசாமசான்னு கத்துறானே அப்படின்னு ஒரு மாதிரியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. நீங்கள் சார் நான் எப்போவும் கரெக்ட் டைத்துக்கு தான் சார் வருவேன், இன்றைக்கி கொஞ்சம் லேட் அப்படிங்க, யூஸ்லெஸ் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஒன்றே பார்க்குறீங்க, கண்ணில் லைட்டாக டியர்ஸ் வர மாதிரி கவனம். ஏய் இரிட்டேட் பண்ணாமல் போய் உட்காருங்க, ஃபர்ஸ்ட் டேவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சரி ஓகே, இங்கே தேவைக்கு அதிகமாக இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே நான் நீக்கிறேன், அப்புறம் இங்கே ஒழுங்காக படித்த அந்தந்த படிப்புக்கு ஏற்ற வேலை மட்டும்தான் இங்கே கிடைக்கும், அதுக்கு விட கீழே இருக்கிறவங்கலாம்
கிளம்பிட்டே இருக்கலாம். அப்புறம் என்ன கொஞ்சக்கூடாது. எல்லாத்துக்கும் வேணா 1 மந்த் சேலரியை கொடுத்தே அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் வேலை தேடிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாட்டையும் சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கா மீட்டிங் ஓவர் அவங்கவுங்க வேலையை பாருங்கன்ட்டு போயிடுறான். உங்களுக்கோ என்ன இப்படி இருக்கான், என்ன மனுஷன் பேசிகிட்டு இருக்கும் போதே அப்படியே மேம் உங்களை சார் கூப்பிட்றாரு அப்படின்னு வந்து அவன் பிஏ நிற்கா. என்னே வா அப்படின்னு பார்க்குறீங்க. எஸ் மேம் அப்படின்னு சொல்ல இப்போ அப்படியே மெதுவாக எழுந்து நீங்கள் ஒரு வேலை லேட்டாக வந்ததுக்கு தான் திட்ட போகிறானோ, அங்கே தான் அத்தனை பேர் முன்னாடி கழுவி ஊற்றிட்டானே, மறுபடியும் முதல்ல இந்த அடின்னு பயந்துட்டே எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படிங்கிறீங்க. எஸ் அப்படிங்கிறான். நீங்கள் உள்ளே போனதுமே அப்படியே சேரில் ஜாலியாக சாஞ்சிட்டு உட்காந்துட்டு அப்படியே இந்த பக்கம் ஆடிக்கிட்டு உங்களே அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் பாவி என்னடா ஒய்யாரமாக உட்காந்துட்டு ஊஞ்சல் ஆடிட்டு என்ன எதுக்கு இப்போ வர சொன்னா அப்படின்ட்டு அப்படியே பயந்து சார் வர சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. மேடம்க்கு ஒரு 2 நிமிஷம் நான் அமைதியாக இருந்தாலும் உடனே என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு எது கூப்பிட்டீங்கன்னு கேட்குறியே. நீ 10 நிமிஷம் லேட்டாக வந்திருக்க. 10 நிமிஷம் தானடா, 10 மணி நேரம் லேட்டாக வந்த மாதிரி ஓவராக பண்ணுறான் அப்படின்ட்டு நீங்கள் வாய்க்குள்ளேயே முடங்கிட்டு அப்படியே அமைதியாக என் நேரம் அப்படின்னு நிற்கிறீங்க. ஹே யூ லிசன் அப்படிங்கிறான். அப்படி நிமிந்து பார்க்க இப்படி தான் டெய்லி வருவியா? இல்லை சார் இன்றைக்கி தான். அப்புறம் என்ன ஒர்க் பண்ணுற? அக்கௌண்டன்ட் சார். ஓகே என்ன டிகிரி? ஒரு டிகிரி தான் சார் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓ அப்போது இங்கே நீ ஒர்க் பண்ணுறது உன் தகுதிக்கு மீறி தானே? சார் வேலையை விட்டு தூக்கிடுவானோ அப்படின்னு பயம் வருது. சார் ப்ளீஸ் இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சார், அதை வச்சு நான் இப்படி தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க சார். என் ஃபேமிலியே இதை நம்பி தான் சார் இருக்குது. ப்ளீஸ் சார் அப்படிங்கிறீங்க. அவனோ ஹே இங்கே பார், உன்னோட இந்த மாதிரி அன்வான்ட் டாக்லாம் கேட்கறதுக்கு கூப்பிடல. இதுக்கப்புறம் நீ ஒரு நிமிஷம் கூட லேட்டாக வரக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்தது அடுத்த நிமிஷம் தூக்கி வெளியே போட்டுகிட்டே இருப்பேன். நான் எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன், புரிஞ்சதா? அப்புறம் எதுக்கு கேட்டேன்னா உன் டிகிரி விட உன்னோட வேலை பெருசு, அதை விட வாங்குகிற சேல்ரி அதை விட அதிகமாக இருக்குது சார் அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ வேணும் சேல்ரியை குறைக்கக்கூடாதுன்னா இதோட சேர்த்து இன்னொரு வேலையை பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. இதுக்கப்புறம் நீயும் ஒன் ஆஃப் மை பிஏ அப்படிங்கிறா. அப்படின்னு பார்க்குறீங்க. ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கானேடா, நான் வேறு ஏன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அதுலேயும் இவன் கிட்டையா, ஐயோ இப்போயே இப்படி திட்டுறானே அப்படின்னு பயந்துக்கிறீங்க. அவனும் அவ்வளோதான் முடிஞ்சு நீங்கள் போகலாம் அப்படிங்கிறான். சார் இதுக்கு மேலே ஏதாவது டவுட்னா நீங்கள் உங்களுக்கு மேலே உள்ளவர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு அவன் பிஏ பார்த்து நீங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லு. ஓகே சார் அப்படிங்க. இல்லை சார் இதுக்கப்புறமும் இப்படி நின்று சார்ண்டிங்கன்னா வேலையிலேருந்து தூக்குற மாதிரி இருக்கும். ஓகே அப்போது உங்களுக்கு இங்கே வேலை பார்க்க இஷ்டம் இல்லை. ஓகே கால் த மேனேஜர் இம்மீடியட்டாக இவங்களை இந்த போஸ்டிங்லேருந்து தூக்குங்க. இந்த கம்பெனிலேருந்து தூக்குங்க. இவங்களுக்கும் 1 மந்த் சேலரி கையில் கொடுத்தா அனுப்பி விட்டுகிட்டே இருங்க அப்படிங்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சார் ப்ளீஸ் சார், ஏன்னா இங்கே உண்மையிலே நல்ல சேலரி தான் வாங்கிட்டு இருப்பீங்க. ஸோ டக்குன்னு வேலையை விட்டுட்டு உங்களாலையும் போக முடியாத சுச்சுவேஷன். சார் சாரி சார், நான் எதுவும் கேட்கல. ஓகே சார் நான் பிஏவா இருக்கேன். ஓகே தட்ஸ் குட் அப்படின்ட்டு அவனும் அப்படியே மறைச்சிட்டு இதுக்கப்புறம் என் முன்னாடி இப்படி அழகாத அப்படிங்கிறான். நீங்கள் அவனே பார்க்குறீங்க. அவனும் ஓகே யூ மே கோ அப்படிங்கிறான். நீங்கள் வேறு வழி இல்லை. அப்படியே வெளியில் வந்ததும் அவனோட அசிஸ்டண்ட் மேடம் உங்களுக்கான வேலை இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். என்ன சார் இதெல்லாத்தையும் நான் பார்த்தா அப்போ நீங்கள்? அது தெரியாது மேடம், சார் சொல்லியாச்சு. ஆக்சுவலி அவனோட ஷெட்யூல் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். காலையில் ஆஃபீஸ்க்குள்ளே வந்ததோ அவனுக்கு காஃபி கொடுக்கறது இருந்து ஈவினிங் அவன் போகும்போது அவனுக்கு மீட்டிங் வந்து அவன் கூட போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவனை அமுச்சு வைக்கிற வரைக்கும் அவங்க வேலை. இப்போ இந்த கடையில் இந்த ஆள் எதுக்கு இருக்கான், இவன் எதுக்கு, இப்போ நான் எதுக்கு இவ்வளோ வேலை பார்க்கணும்? ஆனாலும் இவன் சேலரி நிறையா கொடுக்குறாங்கிறதுக்காக இவ்வளோ வேலையுமா பார்க்க முடியும்? இது சேலரிக்கு மேலே அதிகமான வேலையாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் என்ன ஏன்டா இப்போ ஏவாக்கினேன் அப்படின்னு உங்களுக்கு அழுகியாக வருது. இருந்தாலும் வேறு வரையில் ஃபேமிலி சுச்சுவேஷன், நீங்கள் வேறு அந்த கம்பெனியில் கொஞ்சம் கடனும் வாங்கியிருக்கீங்க. ஸோ இப்போ வேலையை விட்டு நின்னா அந்த கடன் அமௌண்ட்டெல்லாம் செட்டில் பண்ணிட்டு போகணும்பா. அதுக்கு நீங்கள் எங்கே போவீங்க? பைசா வேறு இல்லை. ஸோ உங்களுக்கு அழுகியாக வருது. என்ன என் நேரம் இப்படி வந்து சிக்கியிருக்கேனே அப்படின்ட்டு சார் வேறு வழி இல்லை பார்ப்போம் அப்படின்னு அவனை உங்களை அடுத்த நிமிஷம் திரும்ப கூப்பிட்றான். சார் ஹிட்லரை பற்றி நினச்சதான் கூப்பிட்றானே அப்படின்ட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு நெட்டி பார்க்குறீங்க. ஐ வாண்ட் 1 காஃபி அப்படிங்கிறான். சரி சார் அப்படின்ட்டு போய் காஃபி போட்டு வந்து கொடுக்குறீங்க. நினச்சனுக்குல பரவாயில்ல இட்ஸ் பெட்டர் அப்படிங்கிறான். ரொம்ப தாண்டா உனக்கு அப்படின்ட்டு அப்படியே மறைச்சிட்டு அப்படி நிற்க. இன்னும் எங்கே நிற்கிறீங்க, நீங்கள் போகலாம் அப்படிங்கிறான். சரி சார் அப்படின்னு நகர போக. ஹே ஜஸ்ட் மினிட். எஸ் சார் இந்த கப்பை யார் எடுத்துகிட்டு போவா?
சரி குடிச்சிட்டு வந்து பிடிங்கிட்டு போவாடா பண்ணாட அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு குடிக்கிற வரைக்கும் ஓரமானிக்கிறீங்க. இவனே போங்கிறான், இவனே வாங்குறான், மென்டல் பையன், இந்த லூசு பையல்கிட்ட எங்களை கொத்து விட்டு போயிட்டாரே அந்த இப்படி. இது முன்னாடியே சொல்லியிருந்தா கூட வேறு ஏதாவது வேலையாவது தேடி இருக்கலாம். ஐயோ நல்லா தொக்கா மாட்டிக்கிட்டோம் இவன்ட்ட அப்படின்ட்டு அப்படியே மனசுக்குள்ளே எல்லாத்தையும் கஷ்டத்தை வச்சுக்கிட்டு வெளியில் அப்படியே சிரித்த மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு நிற்கிறீங்க. அவனும் அவங்கள குருகுன்னு பார்த்துட்டு ஒரு வழியாக காஃபியை குடிச்சு முடிச்சோம் எப்பா அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு அங்கேருந்து ஓடிடுறீங்க. அதுக்கப்புறம் அவன் ஷெடியூல்லாம் சொல்ல மீட்டிங் அப்படி இப்படின்னு அந்த டேவே வந்துட்டு பரபரப்பாக போகுது. ஈவினிங் வீட்டுக்கு வரும்போதே டயர்டாக வரீங்க. உங்கள் அம்மாவோ என்னம்மா அப்படின்னு முடியலம்மா வேலை செஞ்சு செஞ்சு செத்துருவானாட்டிருக்கு. ஏம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்கா? நான் வேணா இல்லைம்மா அது கொஞ்சம் எனக்கு ஓவர் ஒர்க் அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. சே நம்ம கஷ்டத்தில் அம்மா டொலையிட்டமேனு. சரிம்மா பாப்பா எங்க? தூங்குறாடா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பாப்பாவை பார்க்குறீங்க. அவங்களுக்கு குழந்த இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் மதர் தான் நீங்களும். உங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்த இருக்குது. ஸோ பேபி அப்படியே ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு செல்லக்குட்டி எப்போ மம்மி வந்தோன்னே கூட விளையாண்டுட்டு தூங்குவீங்க. எனக்கு முன்னாடியே தூங்கிட்டிங்களா? அவ்வளோ ஒர்க்கடா மம்மிக்கு. சாரி செல்லம், உங்களுக்காக தான் இந்த ஓட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோர்ஹெட்டில் மறுபடியும் கிஸ் பண்ணியிருக்கேன். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் வெளியில் போயிட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் பாப்பா கிஸ் பண்ணாதானே, அது தூங்குற குழந்தைக்கு முத்தம் கொடுக்காதுன்னு சொல்லியிருக்கல அப்படிங்கிறாங்க. சாரிம்மா டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே எழுந்து போய் ஒரு வழியாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க. உங்கள் அம்மா சாப்பாடு எடுத்துக்கும் சாப்பிட்டுட்டு அப்படியே பெட்டில் படுக்கிறீங்க. அப்படி ஒரு தூக்கம் அடித்து போட்ட மாதிரி அலாரம் செட் பண்ணிட்டு தான் தூங்குறீங்க. காலையில் அலாரம் அலறுது, உங்களுக்கு தான் எந்திரிக்க முடியல, அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஒரு நாளைக்கே ஒரு மாதத்துக்கு பார்த்த வேலை மாதிரி இப்படி டயர்டாக இருக்கே, இவன் கூட எப்படி தான் குப்பை கொட்ட போகிறோமோ அப்படின்னு கஷ்டமாக ஒரு வழியாக எழுந்து கிளம்பிடுறீங்க. பிகாஸ் அவன் தான் நேற்றே அந்த லெஃப்ட் ரைட் வாங்கியிருப்பான். ஸோ இன்றைக்கும் லேட்டாக போவேணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக அதே மாதிரி போயிட்டு இன்றைக்கி 10 நிமிஷம் முன்னாடியே போயிடும், அதனால் வெளியே சாமியை கொண்டு ஓடிடுவோம் அப்படின்ட்டு கோவில் வாசலே நின்றுட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு சாமியை வெளியே நின்றே கும்பிட்றீங்க. அப்படியே ஓட பார்க்குறீங்க. அப்போது நேற்று பார்த்தீங்களா அதே லேடி உங்களை ஏய் பொண்ணு அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த ஆண்டி ஓ ஐயோ நேற்று பார்த்தவங்க பேசாமல் போனால் வேற கஷ்டம் அப்படின்ட்டு ஆண்டி அப்படிங்கிறீங்க. என்னம்மா உள்ளே கூட வந்து சாமி கும்பிடாம அப்படி ஓடுற? அதுவா ஆண்டி, இல்லை எனக்கு ஒர்க்குக்கு நேரம் ஆயிடுச்சு. நேற்று கூட இந்த டயத்துக்கு தானேம்மா, கொஞ்சம் நேரம் கழிச்சு தானே போனேன், இன்றைக்கி என்ன அது அதான் ஆண்டி பிரச்சனையே. என்னோடய பாஸ் ஒரு பூதம். எது? ஆமாம், எனக்கு ஒரு டெவில் பாஸாக வந்திருக்கான். அவனோட தொல்லை தாங்க முடியல, சீக்கிரமே வந்துடணும்னு சொல்லியிருக்கான். 10 நிமிஷம் லேட்டாக பண்ணதுக்கு நேற்று லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டான். இன்றைக்கும் அதே மாதிரி லேட்டாக பண்ணால் திட்டுவான் ஆண்டி. அதனால தான் சாரி, நான் உங்கள்கிட்ட பேசக்கூட முடியல, நான் இன்னொரு நாளைக்கு உங்கள்கிட்ட பேசுகிறேனே, இப்போது எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறீங்க. சரிம்மா சரி, உன் அவசரம் புரியுது. சே யார் அந்த பையன்? சரி சரி, இதான் என்னோடய கார்டு அப்படின்னு அவங்க ஒரு கார்டை கொடுக்க அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லைம்மா உனக்கு அப்படி வேலை ஏதாவது போச்சுன்னா இதோ இது என்னோடய கார்டு, இதில் நீ வந்துட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லு, நான் என் பையன்கிட்ட சொல்லி உனக்கு நல்ல வேலை போட்டு தரேன். ஓ தேங்க்யூ ஆண்டி, தேவைப்பட்டால் கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்ட்டு இப்போ டைம் ஆச்சு நான் கிளம்புறேன். சரிம்மா பார்த்துப்போ, நல்ல பொண்ணு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க. நீங்களும் அவசரத்தில் காடத்துக்கு ஏதோ ஒரு பேக்கில் அப்படியே போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கா வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுறீங்க. வரும்போதே ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்துட்டீங்க. அப்பாடா அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு முன்னாடி ஸ்வீட்டி வந்து நிற்கிறா. அவளோ அப்பா வந்துட்டியா, இன்றைக்கும் லேட்டோன்னு நினச்சேன். என்ன மச்சான் அதிசயமாக இருக்குது, என்ன நேற்றாவது கரெக்ட் டயத்துக்கு வந்திருப்பேன் ஓகே, பட் இன்றைக்கி என்னடி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டியை கேட்குறீங்க. பிகாஸ் அவெல்லாம் வந்து 9 மணிக்கு 1 நிமிஷம் முன்னாடி தான் ஆஃபீஸ்க்குள்ளே வருவா. இன்றைக்கி என்ன அதிசயமாக உங்களுக்கும் முன்னாடி வந்திருக்காளேன்னு நீங்கள் கேட்க, என்ன மச்சான் நக்கலா, அதான் நேற்று விட்டானே அந்த டோஸ், அது பத்தாது இனி எங்கேருந்து நம்ம லேட்டாக வர்றது, அவ்வளோதான் நம்ம சுதந்திரம்லாம் பறிக்கப்பட்டது, இனி இவனுக்கு மாடாக உழைச்சி கொட்டணும். சரி சரி, இதில் வேறு நம்ம சேலரி அதிகமாக வாங்குகிறோம், ஒர்க்கை கம்மியாக பண்ணுறோன்னு இருக்கிற வேலையை நம்ம தலையில் கட்டுறான். என்னடி ஆச்சு? நீ தான் அக்கௌண்டன்ட்லேருந்து இப்போ அவன் பிஏ ஆகிட்டியே, அதுக்கு உன் வேலையும் சேர்த்து என்னை பார்க்க சொல்கிறான்டி. என்னடி டபுள் வேலை வாங்கி சிங்கிள் பேமெண்ட் தரானுங்க, கேட்டால் அதிகமாக இருக்குது சம்பளம்னு சொல்கிறானுங்க. மச்சான் சும்மா ரொம்ப பேசி நம்மளே வாண்டடாக போய் ஆப்ப சொல்லிக்க வேணாம். அது சரி அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு போவா. கரெக்டாக அவனோட கார் வந்து நிற்குது. அவனும் கரெக்டாக கார் உள்ளே என்ட்ரி ஆகும்போது நீங்கள் கவனிக்காமல் பேசிட்டு கிராஸ் பண்ணியிருப்பீங்க. அவன் எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு என்ன பேச்சு இவங்களுக்கு திமிரு, என்ன சேலரி அதிகமாக கொடுக்காம வேலையை மட்டும் அதிகமாக வாங்குறேண்ணா, இருங்கடி உங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அடிக்கிற மாதிரி. நம்மளால் ஏற்கனவே ரூடு, அது மண்டையில் வேறு ஹெவி வெயிட் ஆக்கி விட்டீங்க. இப்போ இன்னும் கடுப்பில் அப்படியே உள்ளே வந்து திரும்பி உங்களை எரிக்கிற மாதிரி பார்க்க, என்ன எனக்கு தான் சீக்கிரமாக வந்துட்டோமே, இவன் ஏன் நம்மளை எப்படி பார்க்குறான் அப்படின்னு நீங்கள் குறுகுறுன்னு பார்க்க, அவனும் கம் டு மை கேபின் அப்படின்ட்டு போகிறான். ஆத்தி வந்ததும் என்ன பண்ண போகிறான் அப்படின்ட்டு உள்ளே போனமே, கெட் ஒன் காஃபி அப்படிங்கிறான். எஸ் சார் அப்படின்ட்டு எதுக்கு நான் கூப்பிட்டேன்,
ஓகே சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு மறுபடியும் போய் காஃபி போட்டு வந்து கொடுக்குறீங்க. அவனும் அதை குடிச்சிட்டு நல்லாவே இல்லை, வேறு காஃபி அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்க. உங்ககிட்ட தான் சொல்கிறேன், காஃபியே நல்லா இல்லை, போய் சிங்கில் ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறான். இல்லை சார் நல்லா அப்படின்னு. அப்போ அதை நீங்களே குடிங்க, எனக்கு நல்ல காஃபி வேணும் அப்படிங்கிறான். திமிரை பிடிச்சவன் அப்படின்ட்டு அதை போய் சிங்கில் ஊற்றிட்டு நீங்கள் போய் வேறு காஃபி போட திமிரை பற்றி அவளை குடிணும், அந்த சிங்கில் ஊற்றிட்டு போகிறா அப்படின்னு அவன் அப்படியே உங்களை மறைச்சிட்ருக்க. நீங்களோ என்னாச்சு இந்த லூஸுக்கு வந்ததான் ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ட்டு மறுபடியும் அடுத்த காஃபியை போட்டு போய் பாஸ் அப்படின்னு நீட்டுறீங்க. அவனும் அதை வாங்கி வச்சுட்டு இதுவும் நல்லாவே இல்லை. இல்லையே இந்த டைம் எல்லாமே கரெக்டாக ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர், ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டியா? ஆமாம் அவ்வளோதான் போட்டேன். அதுதான் நல்லா இல்லை, எல்லாத்துலேயும் 1.5 போடு. சரி பாஸ் அப்படின்ட்டு போய் மறுபடியும் போட்டு வந்தா. மறுபடியும் அவன் குடிச்சிட்டு இதுவும் நல்லா இல்லை. எதை அப்படின்னு பார்க்குறீங்க. அவனும் ஆமாம் நான் என்ன சொன்னேன், எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் தானே போட சொன்னேன். இல்லையே பாஸ் நீங்கள் 1.5 தான் சொன்னீங்க. இல்லை நான் 1 தான் சொன்னேன், உன் காதில் தான் கேட்கலன்னு நினைக்கிறேன். கொய்யோல் அப்படியே எடுத்து மண்டையில் அடிக்கலாமான்ட்டு இருக்கு. எனக்கு தான் கேட்கல. ஆமாம் எனக்கு தான் செவிடு அப்படின்னு நீங்கள் சரி அவனுக்கு ஒரு மாதிரி சிரிப்பை வந்து இருந்தாலும் அடக்கிட்டு என்னையவா வந்துட்டு வேலை அதிகமாகறேங்கிற இப்போ தெரியுதா, இருடி இதோட முடியல இன்னும் இருக்கணும் வச்சு சரி அடிட்டு ஆகணும், அடுத்த காஃபி நல்லா போட்டு வாங்க அப்படிங்கிறான். நீங்கள் அவனை முறைச்சிட்டே போய் ஒரு வழியாக திரும்பவும் இன்னொரு காஃபியை போட்டு வரீங்க. அவனை அப்படி பார்க்குறான். நீங்கள் வரிசையாக 3-4 காஃபி வச்சுருக்கீங்க. என்னது இது அப்படிங்கிறான். இல்லை சார் இதில் 1 ஸ்பூன், அதில் 1.5 ஸ்பூன், அதில் போடவே இல்லை, அதில் அதிகமாக போட்டிருக்கேன், இதில் எது வேணும்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், திரும்ப நடக்க வேணால. பாலு சக்கரை காஃபி தூளாம் யார் உங்கள் அப்பா வீட்டு செலவா சார் அப்படின்னு பார்க்குறீங்க. பின்ன உன் இஷ்டத்துக்கு இவ்வளோ போட்டு வந்திருக்க, உன்னை நான் சொன்னேன்னா அப்படின்னு மறைக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி வருது. அதை விட உங்கள் அப்பானான்னு கேட்டது கோவம் வேறு வருது. எதுக்கடா எங்கள் அப்பாவெல்லாம் இழுக்கிற முகரி மூஞ்சும், நீ தானடா எதை போட்டு வந்தாலும் நல்லா இல்லைங்கிற, அதுக்கு தான் அப்படி சொல்லிட்டு செம்ம கானில் மறைக்க. என்ன கோவம் வருதா கோவம் வருதா அப்படின்னு அப்படியே கேட்டுகிட்டே கிட்ட வரான். சைக்கோ பேலாக இருப்பானோ அப்படின்ட்டு நீங்கள் அது இல்லை அப்படின்னு தயங்கி அப்படியே பின்னாடி இருக்கா. அவனை முன்னாடி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சு வரான். சொல்லு என்ன கோவம் வருதா என்னமோ ஓவராக பேசுகிறீங்க வெளியே நின்றுட்டு. என்ன சொன்ன, உங்களுக்கு டபுள் பேமெண்ட் கொடுக்கணுமா, நீங்கள் வாங்குகிற பேமெண்ட்டுக்கே ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க, இல்லை உங்களுக்கு டபுள் பேமெண்ட் ஒன்று தான் இங்கே இது அப்படின்னு சொல்கிறான். நான் எங்கடா சொன்னேன், அதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு தான் வந்து ஒம்பழுத்துட்ருக்கியா அப்படின்னு நீங்கள் பார்க்க. யார் ஒட்டு கேட்டா, மைண்ட் வாய்ஸ்னு வெளியே சொல்லிட்டோமோ, இல்லையே அப்படின்னு நீங்கள் முடிக்க. உன் மைண்ட் வாய்ஸ் தான் நல்லா வெளியே வரைக்கும் கேட்குது அப்படிங்கிறோம். டக்கு நீங்கள் வாய் முடிக்க. என்ன இப்போ முடி, எல்லாத்தையும் கேட்டேன், என்னை பார்த்தா எப்படி தெரியுது, இங்கே பார், இங்கே எலிஜிபிலிட்டி யாரோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் ஒர்க் கொடுப்பேன், உங்களெல்லாம் போனால் போதுன்னு வச்சுட்டு இருக்கிறது பெருசு. அன்றைக்கி நம்ம அழுத என் ஃபேமிலி அப்படி இப்படின்னு, இப்போ என்ன வாய் திமிரா நீருது. இல்லை சார் அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்போ சொன்ன வேலையை மட்டும் செய்யுங்க, தேவையில்லாத டாக்கிங் வச்சுக்கிட்டிங்க இப்படி தான் இருக்கும். ஒழுங்கா எல்லாத்தையும் போய் கொட்டிட்டு உங்கள் வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி திட்டான். சாரி சார் அப்படின்ட்டு அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கழுவி வச்சுட்டு உங்களுக்கு அழுகியாக வருது. எல்லா நேரம் இந்த ஸ்வீட்டி வேறு வாய் வச்சுட்டு சும்மா இருக்காமல் இந்த லூஸ் பையல்கிட்ட என்ன மாட்டி விட்டாலே அப்படின்னு கஷ்டமாக இருக்கு. இங்கே ஸ்வீட்டியும் வச்சு புழிஞ்சு எடுக்கிறான். அவன் பிஏ வச்சு அவளை போட்டு பாடாக படுத்திட்டு இருக்கான். அவள் ஒரு பக்கம் ஐயோ முடியலடா டே, தெரியாதனமாக இந்த ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்துட்டேன், இவ்வளோ நாள் ஓப்பி அடிச்சதுக்கு ஒரே நாளில் வச்சு வேலை செய்ய சொல்கிறானுங்களே அப்படின்னு அவள் ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்கா. அவளை லஞ்சு கூட விடாமல் வேலை வாங்கிட்டு இருக்கான். உங்களுக்கும் இரிட்டேட் ஆகுது, இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் வேலை பார்த்துருக்கேன். ஸ்வீட்டியும் வந்து உங்ககிட்ட நம்ம லஞ்ச் போகலாமா அப்படின்னு கூப்பிட்றா. எங்கடி நீ வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் நீ பேசி வச்சதுக்கு நானும் சேர்த்து அனுபவிக்கிறேன். நான் மச்சா சொல்கிறேன், அவன் காலையில் நம்ம பேசுனதான் கேட்டான். அடியாத்தி அத்தானா எனக்கும் வளமைக்கு அதிகமாக நிறைய வேலை கொடுக்கும் போதே நினச்சேன். அதான் இனி வாய் எங்கே அடைக்கடி. சரி இப்போ என்னால் வர முடியாது, நீ போய் சாப்பிட மாச்சான் அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்து மாங்குன்னு வேலை பார்க்க. அவனும் கால் பண்ணுறான். எதுக்குப்பா கால் பண்ணுறான்? ஹலோ பாஸ் அப்படின்றதோ என்ன பெரிய உழைப்பாளின்னு நினைப்போ, நீ உழைச்சி கொட்டி தான் இங்கே கம்பெனி ஒன்று நட்டமாக நிற்க போகிறதில்ல, ஒழுங்காக மூட்டை போய் சாப்பிட்றி அப்படிங்கிறான். எது டியா அப்படிங்க சாப்பிட சொன்னேன் அப்படின்ட்டு கட் பண்ணிடுறான். என்ன வாய் ரொம்ப தான் இவனுக்கு நீளுது, வாழை பொடியெல்லாம் பேசுகிறான். திமிர் பிடிச்சிவேன் அடி திட்டிக்கிட்டே இப்போ ஸ்வீட்டியோட ஜாயின் பண்ணிக்கிறீங்க. நம்மச்சா வேலை இருக்குண்ணே. அந்த பாஸ் தான் சாப்பிட்டு வந்து ரொம்ப வேலை பாரு, இன்னும் நிறைய மூட்டையாக வேலை தரேங்கிறான். அவ்வளோ என்ன மச்சான் நம்ம நிலமை எப்படி ஆயிடுச்சு, பேசாமல் நான் வேலையை விட்டு போயிடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு ஸ்வீட்டி சொல்கிறா. ஓஹோ யாரும்மா உனக்கு இப்போயே வேலை வச்சுட்டு வாவான்னு கூப்பிட்றா? அதை நினச்சதாம்மா மச்சான் கஷ்டமாக இருக்குது. வேலை வேறு பக்கம் கிடச்சிருச்சு, இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். வாயை வச்சுட்டு சும்மா இருடி. இப்போ நீ எங்கேயாவது ஏதாவது பேசி இப்போ எங்கே இருந்தாவது இதை கேட்டுட்டு திருப்பி அதுக்கும் நம்மளை வச்சு செய்வோம் அப்படின்னு ஸ்வீட்டி டக்குன்னு வாய மட்டும். ஆமாம் இல்லை இங்கேருந்து எவன் போட்டு கொடுக்குறானே தெரிய மாட்டேங்குது. எவனால மச்சான் அந்த கேமராவை பாரு, அதில்
அதில் வெறும் ஃபுட்டேஜ் தாண்டி இருக்கும். நம்ம பேசுகிறதெல்லாம் அதில் ரெக்கார்ட் ஆகாதுடி. எவன் சொன்னான்? ரெக்கார்ட் ஆகிற கேமராவை தாண்டி அவன் வச்சுருக்கான். சரியான உஷாராக இருக்கான். எல்லாத்தையும் மாற்றிருக்கான். ஆமாம் மச்சான், ரெக்கார்டிங் ஆகுதுடி அதுவும். அதனால் தேவையில்லாதது. பேசாமல் வாயை மட்டும் சாப்பிடு. நம்ம பேசுகிறத கேட்டுட்டு இருந்தாலும் இருப்பான். ஹே, இவ்வளோ பெரிய கம்பெனி ஓனர் இருக்கார், வேலை இல்லை, நம்ம பேசுகிறத கேட்க போகிறாரு, சில்லித்தனமா அப்படின்னு சொல்ல இங்கே அவனுக்கு போகிறது. ஆக்சுவலி அவன் அதான் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்களும் ஸ்வீட்டி உட்காந்துருக்க டேபிளை ஃபோக்கஸ் பண்ணி என்ன தான் அப்படி பேசுகிறீங்கன்னு பார்த்துட்டு இருப்பான். ஸோ 2 பேரும் பேசுகிறத கேட்டவனுக்கு ஒரு நிமிஷம் முறையிட்டு, சரி என்ன வேலை பார்த்துட்ருக்கோம் நம்ம அப்படின்ட்டு அவனே ஃபோக்கஸை மாற்றிக்கிறான். ஸோ நீங்கள் ஒரு வழியாக நீங்களும் ஸ்வீட்டையும் சாப்பிட்டு விட்டு மறுபடியும் வேலையெல்லாம் பார்க்க அவனுக்கு ஷெட்யூல் சொல்கிறீங்க. ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு நீங்களும் அவனும் கிளம்பி போகிறீங்க. ஈவினிங் அந்த மீட்டிங் முடிச்சதும் சரி ஓகே, நாளைக்கு ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும், ஒரு மீட்டிங் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வரணும், 3 நாள் ஆகும் ட்ராவல் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஓகே பாஸ், நல்லா ரெடி பண்ணிடுறான் அப்படிங்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் நீங்களும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. வந்ததும் உங்கள் அம்மா கிட்டே பேசிவிட்டு பேபியை கொஞ்சிட்டு எப்பவும் போல் நீங்கள் சாப்பிட்டு தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லியராக எழுந்து நீங்கள் கிளம்பிட்டு அப்பாடா 3 நாளைக்கு இந்த இம்சையோட இம்சை இல்லை, ஹிட்லர்லேருந்து தப்பிச்சோம் அப்படின்னு ஜாலியாகவே போய் சாமி கும்பிட்றீங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே போனால அப்படியே நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது அதே ஆண்டியை பார்க்குறீங்க. அவங்களும் டெய்லியும் வந்துட்டு கோவிலுக்கு வர்றது பழக்கம். ஸோ அவங்கள, ஆண்டி உங்களை இதுக்கு முன்னாடி நான் இங்கே பார்த்ததே இல்லையே, திடீர்னு நான் டெய்லியும் பார்க்குறேன், நான் இந்த பக்கமாக தான் போகிறேன், ஆனால் அப்போல்லாம் பார்த்தது இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்க, நான் எப்போவும் அதிகமாக கோவிலுக்கெலாம் வரதில்லம்மா, வீட்டு பக்கத்தில் இருந்த கோவில் தான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த கோவிலை பற்றி சொன்னாங்க, இங்கே வேண்டிக்கிட்டா நினச்சது நடக்கணும், அதனால தான். ஓஹோ அப்படியா ஆண்டி, சரி சரி, நீங்கள் போய் உங்கள் வேண்டியதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்னம்மா நேற்றை விட எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன்? அதுவா ஆண்டி, நான் சொன்னேனே என் சிதுமுஜி பாஸ், அவன் இன்றைக்கி ஊருக்கு போகிறான், அதான் நிம்மதியாக இருக்குது, அதான். ஓ அதான் சந்தோஷத்துக்கு இதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி, சரி சரி டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், அவனை போய் சென்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸ் வரீங்க. உங்கள் மூஞ்சில் பல்பை பார்த்து ஸ்வீட்டி கூட, என்ன மச்சான் நேற்று வரைக்கும் நம்மளை வச்சு செய்யன்னு செஞ்சான், இருந்தால் இன்றைக்கி சிரிச்சிட்டு வர, எனக்கெல்லாம் பெண்டு கண்டுருச்சு ஏண்டி, 30 வயசுக்கு மேலே ஆக வேண்டியதெல்லாம் இப்போவே ஆயிரும் போல இருக்குடி. நான் சொல்கிறேன் மச்சான். ஆமாம் மச்சான், அங்கங்கே கை கால்லாம் குடையுதுடி, அந்தளவுக்கு வலிக்குது, மூட்டு வலி முதுகு வலினா எங்கள் அம்மா எனக்கு கூட இப்போல்லாம் அந்த வலி வரதில்லை, என்னடி நீ இந்த வயசுலேயே சொல்கிறேங்கிறாங்க, அவ்வளோ வேலையை வாங்குறாண்டி இந்த பையன், நீ என்னம்மா ஹாப்பியாக வர? டே மச்சான், நேற்று தானே இப்படி பேசி வாங்கி கட்டிக்கிட்டோம், மறுபடியும் பார்த்தியா உன் வாய் சும்மாவே இருக்காதா? சாரி மச்சான். அதுவா பாஸ் இப்போ 3 நாளைக்கு ட்ரிப்பு போகிறார். எது? ஆமாம் அவர் ஏதோ மீட்டிங் விஷயமா போகிறார். ஸோ 3 நாளைக்கு நம்ம ஹாப்பியாக இருக்கலாம், அவர் இம்சை இல்லாமல். ஆனாலும் மனுஷன் இங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போவார், அதனால் வாயை கொஞ்சம் அடக்கிட்டுரு. ஓ சரி மச்சான், எப்படியோ குட் நியூஸ் சொல்லியிருக்கா, 3 நாளைக்கு அப்போ நிம்மதியாக இருக்கலாம், ஜாலி அப்படின்னு ஸ்வீட்டிக்கும் கொஞ்சம் எனர்ஜி வருது. அவள் ஹாப்பியாக போக்க நீங்களும் இவ வேறு சந்தோஷப்பட்டே மாட்டி விட்ருப்பல, எங்கே இருந்தாவது வாட்ச் பண்ண போகிறான் அப்படின்ட்டு கடைன்னு உள்ளே வந்துடுறீங்க. வந்ததுமே அவன் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, பட் அவன் இன்னும் வரல. அப்பா எல்லோரும் இன்னும் வரல அப்படின்ட்டு அவனுக்கு ஷெட்யூல்லாம் ரெடி பண்ணிவிட்டு 3 நாளைக்கு அவன் என்ன பண்ணணும் அதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கே கொண்டு போகிற ஃபைல்ஸ் அதெல்லாமே ஒரு பக்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன் இல்லாதப்போ 3 நாளைக்கு என்ன வேலை இங்கே நடக்கணும் அப்படிங்கிறதையும் ஷெட்யூல் போட சொல்லிப்பான். ஸோ அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் போவார். ஃப்ளைட்லன்னா அப்போ ஃப்ளைட்டில் எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது, நம்மளா இல்லை அவர் பிஏவா? அமௌண்ட்டு எதுவுமே சொல்லலையே. சரி இதெல்லாம் பாஸ் வந்தோன்னே கேட்டுகிட்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க. கொஞ்சம் நேரத்தில் அவனும் வரான். பாஸ் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உள்ளே போவான். பிஏ ஆல்ரெடி உள்ளே வெயிட் பண்ணிட்டுருக்கான். நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு ரெடி பார்க்குறீங்க. எஸ் அப்படிங்கிறான். அப்புறம் நான் சொன்னதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போதே எஸ் சார் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். தோ இந்த ஃபைல்ஸ்லாம் நீங்கள் மீட்டிங்க்கு கொண்டு போகிறது 3 நாளைக்கு ஒன்றான ஃபைல்ஸ் இதெல்லாம் இருக்குது சார் இதில். அப்புறம் உங்களோட ஷெட்யூல் 3 நாளைக்கு தான் அப்படின்ட்டு அப்புறம் 3 நாள் நீங்கள் இல்லாதப்போ ஆஃபீஸில் என்ன நடக்கணும் அப்படின்னு ஷெட்யூல் சார். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் சைன் பண்ண வேண்டியது கொஞ்சம் எமர்ஜென்சி. இதெல்லாம் சைன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 3 நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். அப்புறம் உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடணும், அது மட்டும் நானா இல்லை சார் பண்ணுவாரான்னு தெரியல, அதான் அப்படின்னு அவன் பார்க்குறான். என்ன சார் எல்லாம் கரெக்டாக தானே பண்ணியிருக்கேன், எல்லாம் ஓகே, பட் 3 நாளைக்கு உங்களுக்கு ஷெட்யூல் எனக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. என்னோடய பிஏ நீங்கள், நான் எங்கே இருக்கணும் அங்கே தான் நீங்கள் இருக்கணும். அப்படின்னா வாட் யூ மீன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. என்ன இது கூட தெரியாதா, நீங்களும் என் கூட வர போகிறீங்க, இதை வேறு தனியாக சொல்லணுமா? ஸோ உங்களோட ஷெட்யூல் எங்கே அப்படிங்கிறான். பாஸ் இல்லை இல்லை பாஸ் ப்ளீஸ், என்னால் அதை பண்ண முடியாது, நான் எப்படி உங்கள் கூட, அதான் சார் இருக்காரு அவரை கூட்டிகிட்டு போகலாமே. ஹே லிசன், நான் தான் எங்கள் பாஸ், நீ கிடையாது.
நான் என்ன பண்ணணுங்கிறத நீ சொல்லக்கூடாது, நான் தான் முடிவு பண்ணுவேன். எனக்கே நீ ஆர்டர் போடுறியா? இதுக்கு தான் சொன்னேன், யூஸ்லெஸ் ஃபெல்லோ, நீலாம் வேலைக்கே வேணான்னு. கேட்டியா? அன்னைக்கு பெரிய இவ்வளாட்ட பேசினேன், கொடுக்குற சேலரிக்கு வேலை பார்ப்பேன், ஓய் அப்படி இப்படின்னா. அப்புறம் அப்புறம் உன்னோட டீட்டெயில்ஸ் பார்த்தா தெரிஞ்சு நீங்கள் பணம் வேறு வாங்கியிருக்க. ஸோ நீ வேலையை விட்டு போகணுன்னா நீ வாங்கின அமௌண்ட்லாம் செட்டில் பண்ணால் தான் போக முடியும். சார், அதனால தான் நான் இங்கேருந்து போகாமல் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் மாதம் என் சேலரியிலேருந்து தான் அந்த கடனை கட்டிகிட்ருக்கேன். நான் மொத்தம் 5 லட்சம் வாங்கியிருக்கேன். அதில் 2 லட்ச ரூபா இப்போ வரைக்கும் கொடுத்துட்டேன். இன்னும் 3 லட்சம் தான் சார். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன். ப்ளீஸ் சார், என் சுச்சுவேஷன் அப்படி. ஹே, இங்கே பாருங்கள், உங்கள் சொந்த கதை சோக கதையெல்லாம் கேட்க நான் இங்கே ஆஃபீஸ் வச்சுட்டு இல்லை. இந்த மாதிரி இருக்கிறனால தான் இந்த கம்பெனி ரொம்ப டவுனில் இருந்துச்சு. இப்போ நான் சார்ஜ் எடுத்து தான் இதை கொஞ்சம் டெவலப்பே பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு நான் கேட்ட மாதிரி தான் எல்லோரும் இருக்கணும். நான் இந்த இடத்துலலாம் பாசமோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். புரிஞ்சுதா? உங்களோட பிரச்சனை உங்களுக்கு, இது எனக்கு தேவையில்லாதானி. இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி என் கூட நீங்கள் கிளம்பி வரணும். 3 days வரலைங்கிற பட்சத்தில் வேலையை விட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு மேலே உங்ககிட்ட என்ன பேச்சு? இவ்வளோ எதிர்த்து பேசுகிற ஒரு எம்ப்ளாயி எனக்கு தேவையே இல்லை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பிஏ பக்கம் திரும்ப வரும். சார் அப்படின்னு பார்க்குறான். கால் த மேனேஜர் இமீடியட்டாக. இவங்கள இந்த வேலையிலேருந்து தூக்கு, இவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை செட்டில் பண்ணிட்டு போகணும், இல்லைன்னா இவங்க மேலே கேஸ் போடுறதுக்கு எல்லா ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறான். அவன் சொன்னது மேபி டக்குன்னு வெளியே பார்க்கும் கலியாகுது. சார் ப்ளீஸ் சார், நான் அந்த மீனிங்கில் சொல்ல, சரி சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கோங்க சார் அப்படின்னு கெஞ்சிட்டே இருக்கீங்க. அவன் எதையுமே காதில் வாங்கலை. அங்கேருந்து மேனேஜர் ஒரு நிமிஷம் உங்களையும் அவனையும் பார்த்துட்டு ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு பார்க்குறான். இந்த பொண்ணை இப்போவே வேலையை விட்டுருக்குங்க, இவங்க எவ்வளோ பணம் கொடுக்கணும், அதை பற்றி எப்போ தருவாங்க என்னங்கிற டீட்டெயில் கேளுங்க, வேணுங்கிற டைம் கொடுங்க, டேக் யூர் டைம். பட் இவங்க இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது. நான் சொல்கிறத கேட்காத எம்ப்ளாயி யாராக இருந்தாலும் இனிமேல் இந்த இடத்துல இருக்க வேணாம், அவங்க எல்லாத்தையுமே வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மேனேஜருக்கு உங்களோட சூழ்நிலை நல்லாவே தெரியும், ரொம்ப வருஷமாக உங்களை பார்த்துட்டு தானே இருக்காரு. சார் அவங்க அப்படின்னு எதை சொல்லுவார்? நீங்களும் என்னை எதிர்த்து பேசுகிற மாதிரி இருந்தால் உங்களையும் சேர்த்து இந்த வேலையை விட்டு தூக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்படின்னு இப்போ அவன் பிஏவை பார்த்து, ஃப்ரைடே நீ என்ன பண்ணுற, பேசாமல் இந்த எல்லாத்தையுமே தூக்கிட்டு புதுசு ஆளுங்களை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவருக்கு ஒரு நிமிஷம் கேட்டு, சார் அதெல்லாம் இல்லை, ஓகே நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு அவர் நகர போக, சார் ப்ளீஸ் அப்படின்னு அவரை கண்ணாலே கெஞ்சிட்டு நீங்கள் இந்த பக்கம் திரும்பி, சார் ப்ளீஸ் சார் நான் இனிமேல் அது மாதிரி பேச மாட்டேன். ஓகே சார், இப்போ என்ன பிரச்சனை, நான் ஊருக்கு வரணும் அவ்வளோதானே, நான் வரேன் சார், ப்ளீஸ் சார் என்னை வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க சார், என்னால் அவ்வளோ பணத்தை உடனே கொடுக்க முடியாது சார். சார் எனக்கு அம்மா அப்புறம் ஒரு குழந்த 2 பேரையும் நான் பார்த்துக்க வேண்டிய கடமையில் இருக்கேன் சார். ப்ளீஸ் சார், இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம், நீங்கள் கொடுக்குற சேலரி அதை விட முக்கியம். ப்ளீஸ் சார், இந்த மாதிரி எங்கேயும் சேலரி கிடைக்காது சார், தெரிஞ்சு தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளீஸ் சார் அப்படின்னு அப்படியே கெஞ்சிடுங்க. காலில் விழுகாத குறையா, கண்ணில் டியோஸ் வர, அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்க, அழுதுகிட்டே இருக்க. அவனும் சரி ஓகே, இந்த மாதிரி இன்னொரு டைம் என்கிட்ட பண்ணாதீங்க, நீங்கள் போகலாம் மேனேஜர் அப்படி இருந்தோம். அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுது, பாவம் அந்த பொண்ணு அப்படின்ட்டு அவரும் சரிம்மா அப்படின்னு உங்களை பார்த்து அப்படியே கஞ்சாட பண்ணிட்டு வெளியே போயிடுறாரு. ஃப்ரைடேவை அப்படியே பார்க்குறான். அவனும் இஸ் பாஸ் அப்படின்ட்டு வெளியில் போக, இப்போ உங்கள் பக்கம் அப்படியே திரும்புகிறான். அப்படியே கல்லில் டியோஸ் அப்படியே அழுது தொடச்சு, சாரி சார், இனிமேல் இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் சொல்ல மாட்டேன், எனக்கு குழந்தை இருக்குது, அவளை விட்டுட்டு வரதை தான் யோசித்தேன், நான் இது வரைக்கும் எங்கே வெளியில் அப்படி போனதும் இல்லை, சாரி சார் அப்படின்னு அப்படியே இருங்க. அவனும் கிட்ட வந்து குழந்தை இருக்கா, யூஆர் மேரிட் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அவனை பேன்னு பார்க்குறீங்க, இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, என்ன கேள்வி கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி. அவனும் சாரி அது உங்கள் பர்சனல், பட் நான் அது கேட்கல, இப்போ நீங்கள் சொன்னீங்களே அம்மா இருக்காங்க, குழந்தை இருக்குது, தனியாக கஷ்டப்படுறேன், ஸோ ஏன் கஷ்டப்படணும், ஹஸ்பண்ட் இருந்தால் அவருக்கு கூட வேலைப்பட்டு தருவேன்ல, அதை பற்றி தான், அதனால தான் கேட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவன் நீங்கள் இன்னும் சொல்லலைங்கிற மாதிரி உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் என்னடா நான் சொல்லணுங்கிற மாதிரி அவனை பார்க்க, உங்கள் ஹஸ்பண்ட் பற்றி அப்படிங்கிறான். சார் தட்ஸ் மை பர்சனல் அப்படிங்கிறீங்க. ஓ பர்சனல், பர்சனல் ஒன்னாங்கட்டி பர்சனல், எனக்கு செம்ம கோவம் வருது, ஏன் வருதுன்னு அவனுக்கே தெரியல. அப்படியே உங்களை மாறிச்சிட்டு, சார் ஓகே தட்ஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ், இப்போது நைட்டு வரத்துக்கு ரெடியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். எஸ் சார் அப்படின்னு கண்ணை தடிச்சிட்டு, ஃப்ளைட் புக் பண்ணிடுவா அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே அப்புறம் உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறான். இருக்குது சார். எப்போ கேட்க வேண்டிய கேள்வி எப்போ கேட்குறான் பார் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போய் ஃப்ளைட் டிக்கெட்டில் புக் பண்ணிவிட்டு இந்த ஒரு வீட்டில் சொல்லுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுவானு உங்கள் அம்மா கிட்ட கால் பண்ணி, அம்மா இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்க. அவங்களுக்கும் புரியுது உங்கள் சுச்சுவேஷன். ஸோ அவங்களும் சரிம்மா இவ்வளோ தூரம் சொல்லும்போது நான் பாப்பாவை பார்த்துக்கிறேன்டா, டெய்லி நான் தானே பார்த்துக்கிறேன், ஏன்னா 3 நாள் நைட்லேயே இருக்க மாட்டேன், அவ்வளோ தானே பரவாயில்ல, அவளை நான் அம்மா வருவாங்க நீ தூங்க வச்சுக்கிறேன், அவள்கிட்ட நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன்டா, இல்லை ஃபோனில் பேசி கூட அவள் கொஞ்சம் நேரம் பேசினா கூட சமாதானம் ஆயிடுவா, நான் பார்த்துக்கிறேன் பாப்பாவை, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு அம்மா கொஞ்சம் தைரியம் சொல்ல. சரிம்மா நான் வீட்டுக்கு வந்தால் ட்ரெஸ்லாம்
பேக் பண்ணணும். ஸோ வந்துட்டு தான் போவேன். சரிம்மா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க வேலையை பார்க்குறீங்க. நைட்டு ஃப்ளைட்டு. ஸோ வந்துட்டு சாயந்தரம் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சு அப்படியே நீங்கள் வீட்டுக்கு போகும்போதே டல்லாக எப்போவுமே ஹாப்பியாக எப்படியும் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நிம்மதியாக போய் அம்மாவையும் பாப்பாவையும் பார்ப்போம் அப்படிங்கிற நிம்மதியில் தான் வீட்டுக்கே போவீங்க. இப்போது அவ்வளோ இதாக இருக்குது. 3 நாளைக்கு அவங்க விட்டு வைக்க போகிறேன். உங்கள் அம்மாவோ என்னடி அந்த நேரம் இப்படி உண்மையோ உட்காந்துட்டு தெரியுற நான் 3 நாள் தானே 3 வருஷமா ஜஸ்ட்டு 3 days அப்படி போயிடும். பாரு அதெல்லாம் நினச்சிட்டு இருக்காது. வேலைன்னா அப்படிலாம் இருக்க தான் செய்யும். நீயே சொல்லியிருக்கல அங்கே மாதிரி எங்கேயும் சேலரி கிடைக்காது நல்ல கம்பெனின்னு. அப்புறம் என்ன நீ அங்கே போகிறது எனக்கு பாதுகாப்பாக இருக்கனால தான் நானே விட்டு வச்சுருக்கேன். இல்லைனா இந்நேரம் நானே வேலைக்கு போயிருப்பேன். உன்னை வேலைக்கு போவேன் நான். ஐயோ அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு 3 நாள் உங்களெல்லாம் பார்க்காம இருக்க போகிறேன்னு தான் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி போய் கிளம்பு அப்படிங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு வழியாக பேக் பண்ணிட்டு பேபியை கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்ருக்கீங்க. ஏன்னா போகிற வரைக்கும் விளாண்டுருக்கணும். அவ்வளோ ஒரு வழியாக தூங்க அப்படியே பேபி அவங்க அம்மா பக்கத்தில் படுக்க வச்சுட்டு அம்மா பார்த்துக்கோ ஜாக்கிரதையாரு கால் பண்ணு எதனாலும் ஓகே இந்த பணம் இருக்குது இது செலவுக்கு வச்சுக்கோ 3 நாளைக்கு அப்படிலாம் சொல்லிவிட்டு சரிம்மா எனக்கு எல்லாம் தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அக்கம் பக்கம் வீடு நீ தான் போகிற இடத்துல பார்த்து நடந்துக்கணும் அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்ல சரிம்மா சரி வரேன் அப்படின்ட்டு கிளம்பி ஏர்போர்ட் போயிடுறீங்க. போனால் இன்னும் வரவே இல்லை. என்ன வர சொல்லிட்டு பஞ்சுவாலிட்டின்னு பெரிய இவனாட்ட பேசுவான். இன்னும் காணும் அப்படின்னு வெயிட் பண்ணி போர்டிங்கே முடிஞ்சிடுது. சரி இதுக்கு மேலே வரமாதில்ல ஏதோ பிரச்சனை போல் பேசாமல் நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு கரெக்டாக திரும்பும்போது டக்குன்னு வேகமாக வந்தவன் அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போர்டிங்குள்ளே போகிறான். நீங்கள் அப்படின்னு பார்த்துட்டு இப்போ தான் அவனை பார்த்துட்டு பாஸ் அப்படிங்கிறீங்க. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு டக்குன்னு போய் அவன் 2 பேரோட பாஸ்போர்ட்டையும் நீட்ட அவன் சொன்ன சாரி உங்கள் காதுக்குள்ளே இன்னும் கேட்குது. எதை சாரியா வரலாற்றை பொறிக்கப்பட வேண்டியது. இந்த பையன் சாரிலாம் கேட்பானா? இதுவே நமக்கு இப்போ தான் தெரியுது. அடேங்கப்பா உலகம் இன்றைக்கோட முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது உங்களுக்கு. அவனோ என்ன கட் பண்ணி நிற்கிற அப்படிங்கிறான். இல்லை பாஸ் அது அப்படிங்கிறீங்க. சரி டைம் ஆச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு போய்ப்பா அப்படியே ஃப்ளைட்டில் ஏறி 2 பேருக்கு பக்கத்து சீட் தான். நீங்கள் கொஞ்சம் அப்படியே அவனோட பார்க்க என்ன அப்படிங்கிறான். என்ன எம்ப்ளாயீஸ் நான் பாஸ் போய் நான் அவ்வளோ பேசுமா எனக்கு என்ன பக்கத்தில் சீட் நான் கூட எனக்கு எக்கனாமிக்கில் போட்டிருப்பான்னு நினச்சேன். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அவனோ என்ன அப்படிங்கிறான். நத்திங் சார் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறீங்க. அப்புறம் ஃப்ளைட்டில் ஜேர்னி பண்ணி பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். நீங்களோ திரு மொழிக்கா என்ன அப்படிங்கிறான். இல்லை சார் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறீங்க. அது சரி அப்படின்ட்டு சீட் பெல்ட்லாம் போட தெரியுமா அப்படிங்கிறான். அதுக்கெல்லாம் வந்து அவங்க எப்படிலாம் சீட் பெல்ட் போடணும் அங்கே வந்துட்டு ஏர்ஃபோர்ஸ்டர் வந்து சொல்ல நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு தெரியல. நீங்கள் திரு முடிச்சுட்டே இருக்கீங்க. யாராவது கூப்பிட்டு ஹெல்ப் கேட்கலாமா இவன் வேறு பக்கத்தில் உட்காந்துருக்கானே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. அவனும் எனி ஹெல்ப் அப்படிங்கிறான். அது வந்து சீட் பெல்ட் அப்படிங்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனே போட என்ன இவன் ஆளை கூப்பிட்டு போட சொல்லணும்னு பார்த்தா இவனே போடுறான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவனும் நீங்கள் நெடியில் பார்த்து வாட் அப்படிங்கிறான். நத்திங் அப்படிங்கிறீங்க. அவனும் மாட்டி விட்டு ஓகே அப்படியே சாஞ்சு உட்காரு இன்னும் ஒரு 3 ஹார்ஸ் தான் அப்புறம் அதுக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிறான். ஓகே பாஸ் அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் அவனும் எதுவும் பேசல நீங்களும் பேசல. உங்களுக்கு அப்படியே தூக்கம் வருது நல்லா தூங்கிடுறீங்க. 3 ஹார்ஸில் அங்கே வந்து இறங்கினதும் அவன் அப்படி பார்க்குறான். நீங்கள் பேனு தூங்கிட்டு பார்த்துட்டு என்ன குழந்த மாதிரி தூங்குறா அப்படின்ட்டு அப்படியே கிட்டே வந்து உங்கள் ஃபேஸை பார்த்தவன் என்ன நினச்சானோ அப்படியே லைட்டாக அப்படியே உங்கள் லிப்கிட்ட வந்து அப்புறம் நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் என்னைக்கு பார்த்தோம் உன்னையிலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்கே அப்படின்ட்டு அவனை உங்களை அப்படியே மெதுவாக அவங்க கன்னத்தில் ஹே ஹீரா அப்படின்னு எழுப்புறான். டக்குன்னு முழிச்சு பாஸ் அப்படின்னு பார்த்துடுறீங்க. ரிலாக்ஸ் லேண்ட் ஆகிடுச்சு இறங்கணும் அப்படிங்கிறான். ஓகே சாரி பாஸ் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் டக்குன்னு எழுந்திரிக்க பார்க்குறீங்க. சீட் பெல்ட் போட்டிருக்கல. ஸோ அப்படியே தவறி மறுபடியும் அங்கேயே விழுக்கிறீங்க. அவனும் ரிலாக்ஸ் பார்த்து என்ன அவசரம் அப்படிங்கிறான். இல்லை அப்படின்னு பதட்டத்தில் அவங்களுக்கு அவுக்கவும் இல்லை கையெல்லாம் நடுங்குது. அவனும் நானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான். நீங்கள் யாரா இவன் ஆஃபீஸில் பார்த்தா அவனே தானா இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. என்ன அடிக்கிறான். நத்திங் அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் 2 பேருமா சேர்ந்து அப்படி கீழே இறங்கி வர அவனும் சரி இப்போ நமக்கு எங்கே ஹோட்டலில் புக் பண்ணியிருக்காருன்னா இப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் தானே புக் பண்ணோம் ரூம்லாம் புக் பண்ணவே இல்லையே. ஒரு நாளைக்கு எங்கள் பிளாட்ஃபார்ம்லேயே தங்குவான். போச்சு இன்றைக்கி நான் செத்தேன். ஒன்றை பெண்ணை செத்தாதான் சுடுகாடு தெரியும் மாதிரி இந்த ஒர்க்கு நான் புதுசு கேட்டாவது செஞ்சுருக்கணும். போச்சு அந்த பிஏ ஃப்ரைடே பரதேசி கூட நமக்கு சொல்லலையே. ஐயோ இவன்ட்ட இப்போ சிக்கி சீரழிகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அது பாஸ் அது அப்படின்னு முழிக்க ஓகே கார் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா வந்துருமா அப்படிங்கிறான். இது வேறையா ஐயோ நல்லா சொதப்பி தள்ளிட்டேன். ஃப்ளைட்டை தவிர வேறு எதையுமே நான் புக் பண்ணலையடா அப்படின்னு திருத்துன்னு முழிக்க என்ன அப்படிங்கிறான்.
பாஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வேறு வழியில் அப்படின்னு அடுத்த நிமிஷம் நீங்கள் 1 செகண்ட் பாஸ் அப்படின்ட்டு கடற்கன்னு தனியாக போய் ஃப்ரைடே கால் பண்ணி சார் அப்படிங்கிறீங்க. என்ன அங்கே போய்ட்டு இங்கே கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க, லேண்ட் ஆகிட்டிங்களா, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு ஃப்ரைடே கேட்க, சார் எல்லாம் ஓகே, பட் நான் இங்கே ரூம் புக் பண்ணல, கார் அரேஞ்ச் பண்ணல, எனக்கு தெரியாது சார், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு கெஞ்சிடுங்க. அவனும் உங்களோட சுச்சுவேஷன் புரியுது. ஸோ ஆனால் சரி ஓகே பேனிக் ஆகாதீங்க, நானே புக் பண்ணிடுறேன், நீங்கள் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 1/2 hourல வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு நம்பர் அனுப்பிச்சு இதான் வந்துட்டு கால் டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன் வந்துடும் அப்படிங்கிறான். அப்பாடான் இருக்கு உங்களுக்கு. அப்படியே வந்து புக் பண்ணியாச்சு சார், இப்போ வந்துடும், என்ன இப்போ தான் புக் பண்ணியிருப்பீங்க போல் அப்படிங்கிறான். அது வந்து அப்படின்னு நீங்கள் திணற, இட்ஸ் ஓகே எப்படியோ புக்காவது பண்ணியே, இல்லைன்னா அவ்வளோதான், ரூமாவது புக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறான். அதெல்லாம் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு மழுப்பிடுறீங்க. அவன் கேப் மட்டும் தான் இப்போ புக் பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சிட்டு விட்டுட்டான். நீங்கள் எதையுமே பண்ணலங்க தான் அவனுக்கு தெரியல. ஸோ ஒரு வழியாக கேப் வரும், 2 பேர் ஏறி எந்த ஹோட்டல் மாதிரி தெரியல அதுக்கு இது கேட்ட போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் அதுக்குள்ளே மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃப்ரைடேவோ என்ன ஹோட்டல் அப்படிங்கிறதையும் வந்துட்டு மெசேஜ் பண்ணிடுறான். இப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது, இப்போ எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்வேன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தான் கவனிக்கிறீங்க அதில் வந்து ஒரே ஒரு ரூம் தான் அவன் புக் பண்ணியிருக்கான். இது என்னடா இது, எனக்கு வந்து சோதனை, பைத்தியக்கார பையன் ஒரு ரூமை செட் பண்ணி வச்சுருக்கான், இப்போ எனக்கு அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ரைடேக்கு சார் பாஸுக்கு மட்டும் ரூம் புக் பண்ணியிருக்கீங்க, நான் எங்கே போய் தங்குறது, வாசல்லையாக படுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணி அவன்கிட்ட கேட்க, அவனும் சாரி லாஸ்ட் டைமில் புக் பண்ணல, ஒரே ஒரு ரூம் தான் இருந்துச்சு, அது பாஸுக்கு மட்டும் புக் பண்ணிட்டேன், நீங்கள் அதாவது பக்கத்தில் பார்த்துக்கோங்களேன் அப்படிங்கிறான். எதை ஒரு பேர் தெரியாத இடத்துல நான் எங்கடா போய் தனியாக புக் பண்ணுறது ரூம், ஏன்டா இப்படி என்ன படுத்துறீங்க, உன்ட்ட போய் ஹெல்ப் கேட்டேன் பாரு அப்படின்ட்டு. சரி ரொம்ப நன்றி, அவருக்காவது ரூம் புக் பண்ணி கொடுத்தீங்களா அப்படின்ட்டு. அப்படியே நீங்கள் திருத்துன்னு முடிச்சு நகத்தெல்லாம் கடிச்சிட்டே வர, ஹேய் என்ன பசிக்குதா, வேணா ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு போகலாம், அதுக்கு நகத்தை சாப்பிடாத அப்படிங்கிறான். அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ் அப்படிங்கிறீங்க. அவனும் உங்களை நீங்கள் ஏதோ டென்ஷனாக இருக்கீங்கன்னு புரிஞ்சுட்டு என்ன சொதப்பி வச்ச சொல்லு அப்படிங்கிறான். பாஸ் அது வந்து ரூம் புக் பண்ணதில் உங்களுக்கு மட்டும்தான் ரூம் கிடச்சிது, எனக்கு இல்லை, அதான் ஆனால் உங்களை வாட் அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் பேன் மொழிக்க எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறியா, ஓ நீ தான் வந்தது இல்லையா அதனால தான் தெரில அப்படின்னு அவன் சிரிக்கா. இவனுக்கு சிரிக்கலாம் தெரியுமா, இப்போ எதுக்கு அவன் சிரிக்கிறான், எனக்கு ரூம் கிடைக்கலன்னு சிரிக்கிறான், ஒருவேளை நடு ரோட்லேயும் நடுவில் தூங்க விட்டுருவானோ நைட்டெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு பயம் வருது. நீங்கள் அப்படியே பயந்துட்டுருக்க, அதுக்குள்ளே டாக்ஸியும் வந்து நீங்கள் சொன்ன இடத்துல ட்ராப் பண்ணுது. அப்படியே பார்க்குறீங்க பெரிய ஹோட்டலாக இருக்குது, ஐயோப்பா எவ்வளோ பெரிய ஹோட்டல் அப்படின்னு பார்த்துட்டே அப்படி நிற்கா போகலாமா அப்படிங்கிறான். எஸ் பாஸ் அப்படின்ட்டு பின்னாடி வரீங்க. இவனுக்கு பெட்டி தள்ள தான் என்னை கூட்டிகிட்டு போகிறானா அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் அவன் பேக் உங்கள் பேக் ரெண்டையுமே தள்ளிக்கிட்டு வர. அவனும் ஹே இதெல்லாம் நீயே பண்ணுற சர்வன்னு சொல்லுவாங்க. அப்படியே பிடிச்சி அப்படியே ரிசப்ஷன் கூட்டிகிட்டு வர. ஒரு நிமிஷம் ஷாக் ஆனாலும் அடுத்த நிமிஷம் பரவாயில்லையே இவனுக்கெல்லாம் எவ்வளோ நல்லவன் இருப்பானா அப்படிங்கிற வரையும் தான் பேன் பார்த்துட்டு இருக்கேன். அங்கே இருந்தவனுக்கும் இப்போ இருக்கிறவனுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கிறான். என்ன திடீர்னு பாசமெல்லாம் பொழியுது, ஆனால் இங்கே எனக்கு ரூமே இல்லையடா, நான் வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு வேறு எங்கேயாவது ரூமாக தேடணும், என்ன ஃபிட்டாக பரவாயில்ல அப்படின்னு அதை சொல்லவும் பயந்துட்டு நீ பாட்டிக்கா கேஸ் அப்படின்னு அவன் கேட்க பாஸ் அப்படின்ட்டு அவங்க கேஸ் எடுத்து கொடுக்க எதை பாஸா ஹை அப்போ இது இவரோட ஹோட்டல் தானா, அப்பாடா அப்போ இவர்கிட்ட ரூம் இல்லைன்னா சொல்ல போகிறாங்க பாஸ் அப்படின்னு அப்படியே மூஞ்சில் பல்ப் எரிய அவன் பக்கம் திரும்ப ஆகணும். என்ன திடீர்னு என்ன மூஞ்சில் 1000 watts பல்ப் எரியுது, அது பாஸ் இது உங்கள் ஹோட்டலா, அதுவே உனக்கு இப்போ தான் தெரியுதா, ஆமாம் பாஸ், அது சாரி பாஸ் எனக்கு தெரியாது, அது ஓகே அதான் இப்போது இது உங்கள் ஹோட்டல் தானே பாஸ், அப்போ எனக்கு ரூம் அவங்கள அப்படியே முறைக்க ஐயோ இவ்வளோ நல்லா தானே தான் திடீர்னு எதுக்கு முறைக்கிறான் அப்படின்னு பார்க்குறீங்க. யூஸ்லெஸ் அப்படின்ட்டு முன்னாடி நடக்க டே எனக்கு ரூம் கேட்டால் யூஸ்லெஸ்ன்ட்டு போகிற பைத்தியக்காரா ரூம் வேணும்டா அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளேயே திட்டுறீங்க, வெளியே திட்டம் இல்லையே பின்னாடியே ஓடுறீங்க பாஸ் பாஸ் அப்படின்ட்டு அப்படியே உள்ளே போய் அவன் டபார்னு கதவு சத்த இது வேறையா அடே என் லக்கேஜை சேர்த்து நீ தூக்கிட்டு போயிட்டடா, எப்படா நான் இப்போ எங்கள் வெளியில் போகிறது, எங்கேயா தங்கணுன்னா கூட என்னோடய பாஸ்போர்ட் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குடா, ஹலோ பாஸ் அப்படின்னு கதவு போட்டு தட்ட. அவனும் என்ன திறந்தா இருக்குது, இது வேறையா சே திறந்துருக்கு ரூமையே தட்டினோம், அது பாஸ் அப்படின்ட்டு உள்ளே வரீங்க பார்த்தா அது சிங்கிள் ரூம் ஒரு வீடு அளவுக்கு இருக்குது. என்னோட இது மேஜிக்காக இருக்குது, வெளியில் பார்த்தா ஹோட்டல் மாதிரி இருந்துச்சு, உள்ளே வந்தால் இவ்வளோ பெருசில் ரூமா அடேங்கப்பா அப்படின்னு ஓடி பார்த்துட்டு இருக்கா. என்ன அந்த ரூம் உங்களுக்கு தான் அப்படிங்கிறான். அதாவது அந்த ரூம்குள்ளேயே அவனுக்காக தனியாக அவன் கூட வரவங்க தங்குறதுக்கு அப்படின்னு 3 செப்பரேட் ரூமோட ஒரு ஹால் மாதிரி சுத்தம் அந்த ரூமே பெருசாக இருக்குது. ஸோ அதனால தான் அவன் எக்ஸ்ட்ரா ரூமில் ஃப்ரைடே வேணுனே உங்களை கலாய்க்கிறதுக்கு இப்படி பண்ணேன், நீங்கள் ஃப்ரைடே பரதேசி பயில எல்லாம் ஓவலையோ உன்னால் நான் எவ்வளோ அவமானப்படுறேன், இவன்கிட்ட ஹெல்ப் கேட்டதுக்கு சும்மா இருந்திருக்கலாம் அப்படின்னு அவனை நல்லா பொறுமி தள்ளிட்டு அப்படின்னு பார்க்குறீங்க. அவனும் போ அப்படிங்கிறான். எஸ் பாஸ் அப்படின்ட்டு அடுத்த நிமிஷம் அவங்க லக்கேஜ் பதிலாக அவன் லக்கேஜ் எடுத்துகிட்டு ஹே அப்படிங்க இப்போ என்னோட பிரச்சனை அப்படின்னு திரும்ப
அது எந்து அப்படிங்கிறான். சாரி பாஸ், அவசரத்தில் தெரியாமல் அப்படின்னு இப்போ உங்கள் பேக்கை தட்டு தடு மாதிரி தூக்கிட்டு ஓட, ஏய் விழுந்து வாரிடாத அப்படின்னு அவன் கத்த உள்ளே போய் டபாரு கதை சத்திட்டு உங்களுக்கோ அப்பா அப்படின்னு பெட்டில் படுத்தது தான் தெரியுது. அப்படி ஒரு சாஃப்ட்டு அந்த பெட்டு. ஸோ அப்படியே தூக்கம் தழுவ நல்லா பேன்னு தூங்கிட்டு இருக்கீங்க. இங்கே நம்மளோ மீட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படி இருந்தும் நீங்கள் பாட்டுக்க தூங்கிட்டு இருக்க, அவனே வந்து 2 o'clock பக்கம் கதவை நாக் பண்ணுறான். அப்படியே நீங்கள் தூக்க கலக்கத்தோடு வந்து யாரு அப்படின்னு வந்து திறக்க, அவன் அப்படியே முறைச்சி நிற்க, ஆத்தி அப்படின்னு கண்ணை கசக்கிட்டு அப்படியே பார்க்குறீங்க. என்னடது ஆம்பளை கிட்டப்பில் காலிக்கு நிற்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு எல்லாம் பார்க்க அவனும் உங்களை முறைச்சிட்டுக்க. பாஸ் அப்படிங்கிறீங்க. மீட்டிங் 3 o'clock, இப்போவே 2 o'clock, எப்போ கிளம்புறதா ஐடியா? ஐயோ சாரி பாஸ். நான் பாஸா நீ பாஸான்னு தெரியல, நீ தான் என்ன கிளப்பி விடணும். இங்கே எல்லாம் தலைகள் இருக்குது, நான் வந்து உன்னை எழுப்ப வேண்டியதாக இருக்குது. இதை கேட்டால் உடனே அழுகிறது அப்படிங்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருந்தாலும் சாரி பாஸ் கொஞ்சம் டயர்டில். சரி ஓகே, இன்னும் 1 hour இருக்குது, அதுக்குள்ளே கிளம்பிடுவியா அப்படிங்கிறான். எஸ் பாஸ் இன்னும் 10 நிமிஷத்தில் அப்படின்ட்டு கடற்கடன் ஓடி போய் கடற்கடன் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரீங்க. அப்படியே நீங்கள் அப்படியே தண்ணி தலையில் சொட்ட அப்படியே ஒரு ரெட் கலர் சுடியில் வரீங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. அவனும் அப்படியே குனிஞ்சு அவனோட லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தவன் உங்கள் சவுண்டு கேட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்த நிமிஷம் என்ன நினச்சாலும் அப்படியே பேன் அவங்களே பார்த்துக்க. நீங்கள் கிட்ட வந்து பாஸ் அப்படின்னு கூப்பிட்றீங்க. நீங்கள் குடிஞ்சு அவன் மூஞ்சிக்கிட்ட அப்படியே பாஸ்ன்னு கூப்பிட உங்கள் சவுண்டெல்லாம் மியூட் ஆகி வாயை சீரம் மட்டும்தான் அவனுக்கு தெரியுது. அவனும் அப்படியே பேன் உங்களே தான் அவனே மெய் மறந்து பார்த்துட்டுருக்க. பாஸ் பாஸ் அப்படின்னு கொஞ்சம் சத்தமாக அவனை உலுக்கி கூப்பிட அப்படின்னு பார்க்குறான். பாஸ் ஆல்ரெடி 2:30 ஆயிடுச்சு, சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, மார்னிங் வேறு சாப்பிட்ல, வந்ததும் தூங்கியாச்சு. சரி ஓகே, ஏதாவது ஆர்டர் பண்ணுங்கள், இங்கேயே சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகே பாஸ் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணுறீங்க. 10 நிமிஷத்தில் வருது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக 3 o'clock வந்துட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிடுறீங்க. ஸோ உங்கள் மீட்டிங் நடந்துட்டுருக்கு. அவனும் பேச அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அடுத்தது வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் தான் சொல்லணும். ஸோ அவனோட பிஏ நீங்கள் தானே ரெடி பண்ணதை பற்றி நீங்கள் வந்து நாங்கள் உள்ள கிளைண்ட்டுக்கிட்ட அதை வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. நீங்கள் அசைஞ்சு அப்படியே பேசும்போது உங்கள் ஹேர் அப்படியே வந்துட்டு ஆடுறது, உங்கள் ட்ரெஸ்ஸு அப்படியே மூவ் ஆகுது, இதெல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். அவனே அறியாமல் அவங்கள சைட் அடிச்சுட்டு தான் இருக்கான். அவனுக்கே தெரில. நீங்கள் அப்படியே எதார்த்தமாக அவன் பக்கம் திரும்பும்போது அவன் கண்ணும் உன் கண்ணும் நேர்கோட்டில் சந்திச்சுக்க ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் எதார்த்தமாக தான் இருக்கீங்க, நீங்கள் உங்கள் வேலையை தான் பார்க்குறீங்க. அவனை அப்பப்போ பாஸுங்கிற முறையில் ஜஸ்ட்டு அவனை பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்க கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு தான் அப்படியே உங்களை விட்டு நகரவே இல்லை. நீங்கள் முடிச்சு அவன் பக்கத்தில் வந்து உட்காந்தும் அவன் அப்படியே பார்த்துட்ருக்க. பாஸ் அப்படிங்கிறீங்க. அவன் அப்பயும் அசையலை. பாஸ் அப்படின்னு கொஞ்சம் சத்தமாக அப்பயும் அசையலை. ஷூ எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவர் என்ன கனவு உலகத்தில் இருக்காரா அப்படின்ட்டு நீங்கள் இப்போ அவன் கையை பிடிச்சி நறுக்கணிக்கல அப்படின்ட்டு அவன் பார்க்குறான். அப்படியே உங்களை மறைக்க. சாரி பாஸ், எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க அப்படிங்கிறீங்க. இப்போ தான் அவனுக்கு புரியுது. ஓ சாரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவன் ப்ராஜெக்ட் பற்றி பேசிவிட்டு சைன் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பீங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே வெளியில் வர அங்கே யாரையும் நீங்கள் பார்க்குறீங்க. அத்தி இவனா அப்படின்ட்டு நீங்கள் டக்குன்னு அவனோட லெஃப்ட் சைடு வந்துட்டு இருந்தவங்க குடுக்கணும் வந்து இப்போ ரைட் சைடு வர அவன் அப்படியே ஒரு நிமிஷம் உங்களை திரும்பி என்ன அப்படிங்கிற பார்க்க ஒன்றும் இல்லை பாஸ் அப்படின்ட்டு நீங்கள் ஆனால் நல்லா ஒளிஞ்சு அப்படியே வர்றது அவனுக்கு தெரியுது. யாரை பார்த்து ஒளிகிறா அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் பார்க்குறான். அங்கே 4-5 பேர் நிற்க இதில் யாரை பார்த்து பயப்படுறா என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் அப்படியே உங்கள் பக்கம் திரும்ப நீங்களும் ஒரு அடுத்தது காரில் போய் டக்குன்னு முன்னாடி ஏறிக்கிறீங்க. அவன் எதுவும் கேட்கல, சரியா பர்சனல் அப்படின்னு விட்டுறான். அதுக்கப்புறம் ஹோட்டல் வரும்போதும் நீங்கள் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறான். நீங்கள் எதுவுமே சொல்லாதனால நம்மளா போய் மூக்க நடக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான். நைட்டு டின்னர் ஆர்டர் பண்ணி அவனுக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்றீங்க. அதாவது சொல்லுவீங்க, நான் போய் எதிர்பார்க்குறான். நீங்கள் எதுவுமே வாயே திறக்கல. நெக்ஸ்ட் டே எப்போ போல் அவனும் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வர அப்போ தான் நீங்கள் வந்துட்டு எந்திரிக்கிறீங்க. பாஸ் எழுந்துட்டாரா எழுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரூம் டோர் ஓப்பன் பண்ணி வெளியில் வர கரெக்டாக அவனும் அந்த அவன் ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிறதுலே ஜிம் இருக்குது. ஸோ அங்கேயும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வெளியே வர அப்படியே அவனை பார்த்து நிமிஷம் ஃப்ரீஸ் ஆயிடுங்க. உங்களுக்கோ குளிரில் நடுங்கிட்டு நீங்கள் ஜர்க்கின்லாம் மாட்டிட்டு வந்தா அவனும் வேர்க்க விறுவிறுக்க அப்படியே வந்து நிற்கிறான். ஆனால் ஒரு நிமிஷம் 2 பேர் நேருக்கு நேர் பார்க்க அவனும் உங்களை ஒரு மாதிரி பார்க்க நீங்கள் அவனை அப்படியே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஷர்ட்லெஸ்ஸாக பார்க்குறீங்க. அப்படியே வேர்வை சொட்ட அதே இந்த குளிரில் இவனுக்கு எப்படி இவ்வளோ வேர்க்குது அப்படின்னு நீங்கள் அந்த ஆராய்ச்சியில் அவனை பார்க்க அவனும் என்ன காலையில் எப்படி வந்து நிற்கிறா அப்படின்னு உங்கள் ஷர்ட் பட்டன் மேலே 2 ரிமூவ் ஆயிருக்கா. அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்களோ அது பாஸ் நீங்கள் எழுந்துட்டிங்களா, உங்களுக்கு எழுப்பலான்னு தான் வந்தேன். ஓகே பாஸ் ரெடி ஆகிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடன் ரூம்குள்ளே ஓடிடா. அவனும் ஓ மை காட் அப்படின்ட்டு அவன் இப்போ ரூம்குள்ளே போய் அவனும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எப்படி 2 பேர் வரீங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டில் ஆர்டர் பண்ணி 2 பேரும் சாப்பிட்டு மறுபடியும் இன்னொரு மீட்டிங்க்கு 2 பேர் கிளம்பி போயிடுறீங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுமே அவன் ரூமுக்கு போயிடுறான். ஏன்னா வரவே ஈவினிங் ஆகிடுது. நீங்களும் அப்படியே உங்கள் ரூமுக்கு வரவே இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே சரி வந்ததுலேருந்து சும்மா மீட்டிங்கு ஹோட்டல்னு அலையிறோம். இந்த ஹோட்டலே செம்மையாக இருக்குது.
பரவாயில்ல பார்த்து பார்த்து கட்டியிருக்கானுங்க அப்படின்னு அதை அப்படியே சுற்றி பார்த்து நிற்கிறீங்க. அவன் அதை கண்டுக்கல. சரி அவன் சுற்றி பார்க்கட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா அவனோட ஹோட்டல் நிறைய டைம் பார்த்தது, அவனே பார்த்து பார்த்து கட்டினது, அதனால் பெருசாக அவன் எடுத்துக்கல. ஆனாலும் மேலே வந்தவன் பால்கனி வழியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். இங்கே நீங்களோ அப்படியே சுற்றிக்கிட்டே வந்தவங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வந்துக்கிறீங்க. அது பார்க்கறதுக்கே நேச்சுரலாக கட்டியிருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து ஒரு அருவி மாதிரி இருக்குது. பரவாயில்லையே, இவனுக்கு ரொம்ப ரசனை தான், சூப்பராக இருக்குது. சேச்சே இவனா இன்ஜினியருக்கு தான் இந்த ரசனை அப்படி இப்படின்னு நீங்களே அவனை வந்து மட்டை தட்டிக்கிட்டு அங்கே நின்றுட்டுருக்கா. ஹே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. யார் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஹீரோ அப்படிங்கிறான். அப்போ தான் நம்மள தான் கூப்பிட்றாங்களா அப்படின்னு நல்லா திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே உங்கள் எக்ஸ் ஹஸ்பண்ட். இவனா அப்படின்னு நீங்கள் அப்படியே நிற்க. என்ன எங்கே சுற்றிட்டு இருக்க? ஓ உனக்கு தான் மேரேஜ் ஆகி குழந்தையெல்லாம் இருக்குல்ல, நீங்களும் அவங்க நிற்க பிடிக்காம நகர போகிறீங்க. ஹே வெயிட் அப்போது ஒன்று பட்டு காட்டு பழம்னு நினச்சி நானும் தூக்கி போட்டேன்டி. எனக்கு அப்போ தெரில இவ்வளோ அழகு உனக்குள்ளே ஒளிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா நான் உன்னையே சூஸ் பண்ணியிருப்பேன். சரி ஓகே, இப்போயும் ஒன்று கேட்டு போகல. இஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். ஹே பொறுக்கி ராஸ்கல், உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. நீயோ ஒரு கே, என்னையே பார்த்துட்டு வரியா? உனக்கு தான் என்னை பார்த்தாலும் உணர்ச்சி வராதேடா. ஆம்பளைங்களை பார்த்தா தானே வரும். அப்போ அவங்களோடய இருக்க வேண்டியதானே. இப்போ இதுக்கு திருப்பி வர தான் சொன்னல, எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் இருக்குது. திரும்பவும் என் லைஃப்பில் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாத நகர போகிறீங்க. ஹே வெயிட், அதெல்லாம் இல்லை. என்ன நானே என்னை தப்பாக புரிஞ்சிட்டது. என்னால் மல்டிபிள் பார்ட்னர் வச்சுக்க முடியும், புரியலையா? பாய்ஸோட எப்படி இருக்கணும், அது மாதிரி கேர்ள்ஸோட இருக்க முடியும். வேணா ஒன் மோர் ட்ரை அப்படின்ட்டு கிட்ட வரான். சி பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நகர போகிறீங்க. அவனும் விடாமல் அவங்க கைப்பிடிச்சி இழுக்க வர நீங்கள் அவங்ககிட்டேருந்து தப்பிக்கணும்னு அப்படி நகர கால் வலிக்கி அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளே விழுறீங்க. அங்கே செம்மையான குளிர், அந்த தண்ணி ஜில்லுன்னு இருக்கு. உள்ளே விழுந்ததும் அப்படியே உங்கள் உடம்பெல்லாம் அப்படியே ஐஸ் மாதிரி ஆகுது. வாட்டர் லெவல் வேறு உங்களை விட அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீச்சலும் தெரியாது. ஸோ விழுந்ததும் நீங்கள் தத்தளிக்கிறீங்க. உங்கள் எக்ஸை உங்களை காப்பாற்றலாமா வேணாமான்னு யோசனை நிற்க சோள ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. மேலேருந்து இந்த பார்த்துக்கிட்டு இருந்தவன் ஒருத்தவங்க கிட்ட வந்ததுமே அவனுக்கு ஒரு மாதிரி தப்பாக பட கடன்னு இறங்கி வர ஆரம்பிச்சிருப்பான். அவன் கீழே கரெக்டாக வரும்போது நீங்கள் விழுகிறதுக்கும் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ வந்தவனும் அப்படியே உங்கள் எக்ஸை பார்த்து ஏய் அப்படின்னு ஒரு கற்று தான். அவனும் பயந்து போய் குதிக்க போனவன் நின்று யார் இவன் அப்படிங்கிற பார்க்க வந்த வேகத்தில் அப்படியே உள்ளே குதிச்சு உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு உங்களை கையில் அப்படியே வச்சுக்கிட்டே இவனை பார்த்து ஏய் யார் நீ அப்படின்னு கேட்குறான். அது அது நான் ஹஸ்பண்ட். வாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆமாம் அப்போ நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கப்ஸ் கேட்டதுமே அவன் அப்படியே நீ தான் இப்போது அவள் புருஷனா அப்படிங்கிறான். இப்போ அவள் புருஷனானா எஸ் நான் தான் அவள் எக்ஸ். என்னை பற்றி உன்ட்ட எதுவும் சொல்லியிருக்க மாட்டா. சரி நான் இங்கே அவளை பார்த்ததும் யதார்த்தமாக பேசலாம் தான் வந்தேன், பட் இப்படி உள்ள விழுவான்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எஸ்கப்ஸை பற்றி அவனுக்கு நல்லா தெரியும், பெரிய பில்லியனர் அப்படின்ட்டு. இவன்கிட்ட பகச்சிக்கூடாது. இவனா இவன் புருஷன் அப்படின்னு அவனுக்கு ஒன்றுமே நம்ப முடியல. அப்படியே பார்க்குறான். என்னால் நம்ப முடியல. நிஜமாக சொல்கிறீங்களா, நீங்கள் தான் இவன் ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னால் நம்ப முடியாமல் கேட்க. அது வேற நான் என் வாயால் சொல்லணுமா? எஸ் யூ ஆர் மேரிட், தி என்னோட ஒய்ஃப், சி இஸ் மைன். அப்புறம் எங்களுக்கு 2 குழந்தை வேறு இருக்குது. 2 அப்படின்னு அவன் பார்க்குறான். என்ன அப்படின்னு முறைக்கா அங்கேயே தான் ஓடிடுறான். இவன் அப்படியே உங்களை கையில் தூக்கிட்டு ரூம்குள்ளே வந்து படுக்க வைக்கிறான். அப்படியே வந்துட்டு உங்களையும் பார்க்குறான். ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு ஈரமாக சில்லுன்னு வேறு இருக்கீங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு அவனுக்கு யோசனையாக இருக்கா. அவனுக்கு அடுத்தவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வைக்கா மனசே வரல. என்ன நினச்சானோ அவனே லைட் ஆஃப் பண்ணிட்டு சரி நம்மளே அவளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுலாம் அப்படின்னு பெட்ஷீட்டை மேலே பார்த்து விட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை அப்படி மெதுவாக ரிமூவ் பண்ணுறான். ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களை தொட்டு பார்க்க சில்லுன்னே இருக்கீங்க. என்னோட அது டாக்டர் கூப்பிடலாமா? ஐயோ அவசரப்பட்ட ட்ரெஸ்ஸை வேறு ரிமூவ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு இப்போ அவனே சரி உடம்பெல்லாம் கொஞ்சம் சூடு பண்ணலாம் அப்படின்னு அப்படியே கையை காலை தேய்க்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. உடம்புல அவனுக்கும் ஹார்மோன்ஸில் வேலை பார்க்க அவனால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து படுத்து உங்கள் உடம்பு சில்ல அவன் சூடாக்கணும்னு நினச்சி எதோ பண்ண போய் கடைசியில் அவனால் முடியாமல் உங்களை எப்படிலாம் அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே நீங்கள் மயக்கத்தில் இருக்க அவனும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே ஒவ்வொரு இடமா அப்படியே டச் பண்ண அவன் ஹார்மோன்ஸ் இன்னும் எக்குத்தப்பாக எகிற அவனால் முடியல. அவளோட மேக் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுலேயும் நீங்கள் லைட்டாக மயக்கத்திலேயே நீங்களும் சினிங்க ஆரம்பிக்கிறீங்க. அவனுக்கு இன்னும் அது ஒரு மாதிரியாக இருக்குது. அவன் அப்படியே வந்துட்டு அவங்களோட இன்னும் அதிகமாக இப்படியே விடிகிற வரைக்கும் ஒரு 2 டைம் அவளோட இருக்க. மார்னிங்கும் கண்ணை முழிக்கல நீங்கள், அவன் தான் ஃபஸ்ட்டு முழிக்கிறான். கண்ணை முழிச்சு பார்க்கும் போதே அப்படியே நீங்கள் அவன் செஸ்ட்டில் ட்ரெஸ் இல்லாமல் படுத்துட்டு இருக்க தான் தெரியுது. ஓ மை காட் அப்படின்னு அப்படியே தலையில் அடிச்சுட்டு அப்படியே பார்க்குறான். நீங்கள் இன்னும் முழிக்காமல் இருக்கா? அவனுக்கு ஒரு மாதிரி என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு தொட்டு பார்க்குறான். மூச்செல்லாம் இருக்குது, பட் நீங்கள் இன்னும் முழிக்காமல் இருக்க. ஐயோ என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கேன். ஐயோ பேசாமல் டாக்டரை கூட பார்த்துருக்கலாம், தேவையில்லாமல்
ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறேன்னு சொல்லி கடைசியில் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டக்குன்னு எழுந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுறான். அவன் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வரான். நீங்கள் இன்னும் அப்படியே இருக்க, இல்லை இப்படி விட்டா சரிப்பட்டு அப்படின்ட்டு அவனே வந்துட்டு ஒரு நைட் ட்ரெஸ் எடுத்து உங்களுக்கு வியோ பண்ணிவிட்டு உங்களை அப்படியே மெதுவாக தூக்கிட்டு போய் உங்களோட ரூமில் படுக்க வச்சுட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து அங்கே ஒரு ஓரமாக போட்டுட்டு உடனே டாக்டருக்கு அங்கே உள்ள டாக்டர் கால் பண்ணி வர வைக்கலாம். டாக்டர் வந்ததும் இவங்க என் ஒய்ஃப் நைட்டு தெரியாமல் ஸ்விம்மிங் ஃபுல்லாக விழுந்துட்டாங்க, ஸோ அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல அவங்களுக்கு புரியுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, அவங்க விழுந்த பதட்டத்தில் தான் மயங்கியிருக்காங்க, நான் இன்ஜெக்ஷன் பண்ணி வரேன் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அவங்கள அப்படியே வந்துட்டு எழுந்தது இந்த டேப்லெட் போட்டுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அவரும் கிளம்பிடுறாரு. மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்போ முழிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. எழுந்து என்ன சொல்லுவாளோ திட்டுவாளோ அப்படிலாம் நினச்சிட்ருக்கா. நீங்கள் மெதுவாக கண்ணு முழிச்சு பார்க்குறீங்க. பட் உங்களுக்கோ உடம்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்குது. அது வந்து இங்கே வந்ததுலேருந்தே அப்படி தான் இருக்குது, இந்த கிளைமேட் ஒத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஸோ நீங்கள் எஸ்கப் எங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பக்காவனும் வந்து நிற்கிறான். இப்போ உனக்கு ஓகேவா அப்படின்னு வந்து அப்படி தடுமாற்றத்தோடு பேச முதல் முறையாக அவன் தடுமாறுறான். பட் அது உங்களுக்கு கவனிக்கிற இதில் நீங்கள் இல்லை. நீங்களோ பாஸ் எனக்கு நேற்று அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நடந்தாலும் போகிறோம் அப்படியே நீங்கள் பதட்டமாக அவனும் ரிலாக்ஸ் ஒன்றும் இல்லை, அவன் ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படிங்கிறீங்க. அவனை பார்த்து நீ ஏன் அப்படின்னு கேட்க அது அவர் என்னோடய ஹஸ்பண்ட் தான், பட் அந்த ஆள் ஒரு கே, அது எனக்கு மேரேஜுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அதனால் எனக்கு அவரோட வாழ பிடிக்கல. பட் அந்த நாய் எனக்கு தான் குழந்தை பெற்றுக்க தகுதி இல்லைன்னு சொல்லி டிவோர்ஸ் கேட்டான். அதான் டிவோர்ஸ் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். இல்லை புரியல அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க, டிவோர்ஸ் கொடுத்துட்டீங்க, அவன் கேங்கிறீங்க, அப்புறம் குழந்த அப்படின்னு அவன் பார்க்குறான். நீங்களோ அது அப்படின்னு கொஞ்சம் திணற, இட்ஸ் ஓகே, உனக்கு சொல்ல பிடிக்கலன்னா சொல்ல வேணாம் அப்படிங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, சடனாக ஹார்ட் அட்டாக், ஆப்ரேஷன் பண்ண பணம் இல்லை, அப்போ சரக்கெட் மதராக இருந்த. அப்படின்னா நீ குழந்தைய அவங்கக்கிட்ட தானே கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறான். ஆமாம், எனக்கு ட்வின் பேபிஸ், நான் குழந்தைய அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிற மனநிலை தான் இருந்தேன். ஆனால் அவங்க தான் ஆண் குழந்தை மட்டும் போதும், பெண் குழந்தைய நீயே வச்சுக்கன்னு கொடுத்துட்டாங்க. அதுதான் என்ன இருந்தாலும் அந்த குழந்தைக்கு நானும் தானே அம்மா, என்னால் அவளை தூக்கி போட முடியல, பெண் குழந்தைன்னு யோசிக்கணும். அதுவும் இல்லாமல் நான் சரக்கெட் மெத்தட் ஆனதுக்கு எங்கள் அம்மா ஒரு காரணம்னா இன்னொன்று என்னோடய எக்ஸ் ஹஸ்பண்ட், அந்த நாய் என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது தானே டிவோர்ஸ் கொடுத்தான். நான் அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் மூஞ்சில் கறியை பூசணுன்னே குழந்தைய பெற்றுக்க முடிவு பண்ணேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் அவனை போய் பார்த்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் குழந்தை பெற்றுக்க போகிறேன், உன் பையனுக்கு தான் தகுதி இல்லைன்னு, என் மாமியார் தான் எனக்கு குழந்தை பெற்றுக்க தகுதி இல்லைன்னு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தாலே கொடுக்கணுன்னு பிரச்சனை பண்ணி என்னை அமுச்சு விட்டது. அது முன்னாடி அது மூஞ்சில் கறியை பூசணுன்னு போய் நின்று அவங்க ஃபேமிலிக்கிட்டேயே அவங்க பையன் ஒரு கே அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு நான் அந்த ஊரில் இல்லை, அப்புறம் வந்துட்டேன். குழந்தை பிறந்ததும் அதை அவங்கக்கிட்ட ஒன்று ஒப்படைச்சிட்டு இங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறீங்க. இப்போ திடீர்னு வந்து நின்று அவனை பார்த்ததும் நான் பாய்ந்துட்டேன். அதான் எங்கே என்னை பற்றியெல்லாம் தெரிஞ்சால் திரும்பவும் என்னை பற்றி கதை கட்டிடுவானு பயம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரதை சொல்லவும் இப்போ தான் அவனுக்கு புரியுது. ஓ, அப்போது கல்யாணமே ஆகலை, குழந்தை மட்டும் பெற்றிருக்கா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறான். ஓகே அப்படின்ட்டு இப்போ ஐயோ அவனை சொல்லி என்ன பண்ணுறது, இப்போ நான் அதுக்கு மேலே பெரிய தப்பு பண்ணி வச்சுருக்கேனே, இப்போ எப்படி இது அவள்கிட்ட சொல்கிறது, இது அவளுக்கு தெரியலையா, கல்யாணம் பண்ணியிருந்தா தானே அவளுக்கு தெரியறதுக்கு, இதெல்லாம் பற்றி அவளுக்கு எதுவும் தெரியல போல், என்ன பண்ணுறதுன்னு அவன் யோசனை இல்லைக்கா, என்னான்னு தெரியல பாஸ், உடம்புல ரொம்ப பெயினாக இருக்குது அப்படிங்கிறீங்க. அவனுக்கு ஒரு வரையாக குற்ற உணர்ச்சியாக இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் நான் தானேன்னு. பட் உங்களுக்கும் அதெல்லாம் தெரியல பாஸ், தண்ணியில் எனக்கு நீச்சல் அடிக்க தெரியல பாஸ், அதான் சாரி பாஸ், என்னால் தான் உங்களுக்கு நேற்று சிரமமாக இருக்கும் அப்படி இப்படி நீங்கள் பாட்டுக்க குற்ற உணர்ச்சி பேச அவனுக்கு அதுக்கு மேலே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஐயோ அப்படின்ட்டு ஹே இனஃப், ஓகே டைம் ஆச்சு, நீ நல்லா ரெஸ்ட் எடு, எனக்கு மீட்டிங் இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன், இன்றைக்கி நைட் மறுபடியும் நம்ம ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறான். ஓகே பாஸ் நான் அப்படின்னு எந்திரிக்கிறீங்க. சொன்னல உனக்கு தான் உடம்பு சரியில்லை, நீ ரெஸ்ட் எடு, எங்கேயும் அலைய வேணாம், சாப்பிடு, ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அவனால் அவங்க மூஞ்சியை பார்க்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவன் வெளியில் வர கரெக்டாக அவனுக்கு கால் வருது. அட்டன் பண்ணி அவன் பையன்தான், டேடி எப்போ வருவீங்க நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தோன்னா டக்குன்னு அப்படியே பிரைட்டாக மாதிரி அவன் பையன்கிட்ட பேசும்போது மட்டும் அவன் எப்போவுமே ஹாப்பியாகவும் நிம்மதியாகவும் ஃபீல் பண்ணுவான். ஸோ
ஆ இன்றைக்கி நைட்டெல்லாம் கிளம்பிடுவேன். டாடி உங்களை பார்க்க ஓடி ஓடி வந்துடுவேன். ஸோ நீங்கள் கிராண்ட்மாவை தொல்லை கொடுக்காம இருக்கணும். நான் எங்கே கிராண்ட்மாவுக்கு தொல்லை கொடுக்குறேன்? கிராண்ட்மாவாக தான் தொல்லையை தேடிக்கிறாங்க. என்ன சொல்கிற? இன்றைக்கும் மறுபடியும் விரதம் அது இதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமாம் டாடி, வாரத்தில் 1 டே இவங்க விரதம் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சிடறாங்க அப்படின்னு அவன் சிரிக்க, சரி பாட்டிக்கிட்ட கொடு அப்படிங்கிறான். அவன்கிட்ட கொடுக்க அவங்க அப்படியே வாங்கி, என்னப்பா உன் பையன் என்னை பற்றி போட்டு கொடுத்துட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. அவனும் சிரிச்சிட்டு, ஏன் மாம் தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க? பையன் வாழ்க்கை முக்கியம் இல்லையாப்பா, அது ஒன்றும் எனக்கு தேவையில்லாத வேலை இல்லை. ஐயோ உங்களுக்கு திருத்த முடியாது, உடம்ப பார்த்துக்கோங்க. தேவையில்லாத வேலை பார்த்து உடம்ப நீங்களே கெடுத்துக்காதீங்க. டேடுங்க உங்களை கண்டிக்கிறது இல்லை அவர் அப்படின்னு கேட்க, இவ்வளோ நேரம் இப்போ தான் அவர் டோஸ் விட்டு போனார், இப்போ நீயாடா? சரி 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 மாம், பையனை பார்த்துக்கோங்க, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் கட் பண்ணிவிட்டு மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிட்டு வரான். இங்கே நீங்களும் ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துட்டு அவனும் கிளம்பி ரெடி ஆகிட்டு, சரி இவ்வளோ போய் கூப்பிடலாமா, என்ன இவ்வளோ கிளம்பி வருவான்னு பார்த்தா வரமாட்டாப்புல அப்படின்ட்டு டோரை நாக் பண்ணலான்னு வந்து, அப்போ கரெக்டாக நீங்களும் உள்ளேருந்து ரெடி ஆகிட்டு கதவை திறக்க அவனும் அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் பாஸ் அப்படிங்கிறீங்க, அவன் ரெடி ஆகிட்டா அப்படிங்கிறான். எஸ் பாஸ் அப்படின்ட்டு நீங்கள் கிளம்பி வர உங்கள் கையை பிடிச்சி 1 செகண்ட் அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க, அது உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிறான். சொல்லுங்கள் பாஸ். எனக்கு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறான். சடனாக கேட்கவும் நீங்கள் அப்படின்னு பார்க்குறீங்க. பாஸ் அப்படின்னு புரியாமல் பார்க்க, எஸ் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். இல்லை என்னால் முடியாது அப்படின்னு யோசிக்காமல் பதில் சொல்ல அவனுக்கும் செம்ம கடுப்பாகுது. அவங்ககிட்ட சாரி சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டவனுக்கோ நீங்கள் இப்படி சொல்லுவோம். ஹேய் என்ன நினச்சிட்ருக்க, நான் இவ்வளோ பெரிய ஆள், நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன், நீ என்னடினா அப்படிங்க. நீங்கள் யாராக வேணா இருங்க, பெரிய ஆளாக வேணா இருங்க, ஆனால் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏற்கனவே நான் ஒரு வாட்டி பட்டதே போதும் அப்படின்ட்டு நீங்கள் அவனை பார்க்காம அப்படியே முன்னாடி போக, எவ்வளோ திமிரு இவளுக்கு அப்படின்ட்டு உங்களை அப்படியே முறைச்சிட்டே வரான். நீங்கள் கண்டுக்கவே இல்லை. என்ன நினச்சிட்ருக்காரு, இவர் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்குவா, எனக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது, என்னை பார்த்தா இவருக்கு எப்படி தெரியுது அப்படின்னு நீங்களோ அப்படியே திட்டிக்கிட்டே அப்படியே வந்து ஒரு வழியாக ஏர்போர்ட் வந்துடுறீங்க. வந்தும் கூட வந்துட்டு நீங்கள் அவன் பக்கம் திரும்பலை, நீங்கள் பாட்டுக்கு இருக்க. அவனும் இவ்வளோ திமிரு, நானே சொல்லியும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா, எப்படி நீ அப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து இறங்குன அடுத்த நிமிஷம், நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வருவோம், ரெடியாயிரு அப்படிங்கிறான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? அவன் அதுக்கு மேலே நிற்கவே இல்லை. அவன் பாட்டுக்க கார் வந்து கிளம்பி போக, பாவி அப்படின்னு நீங்கள் திட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறீங்க. நீங்கள் டல்லாக வரத பார்த்து, என்னாச்சும்மா அப்படின்னு உங்கள் அம்மா கேட்க, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு சொன்ன மாதிரி வந்துடுவானோ, சாச்சா அப்படிலாம் இருக்காது, ஏதோ நம்மளை பயமுறுத்த பண்ணியிருப்பார் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஆனால் அவன் சொன்ன மாதிரியே நெக்ஸ்ட் டே நீங்கள் ஒர்க்கு கிளம்பிட்டுருக்க, இவன் இங்கே அப்படியே வந்து காரில் இறங்குறான். நீங்கள் கார் வந்து நிற்கிறத பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சம் பதட்டமாகுது. யாராக இருக்கும் அப்படின்னு எட்டி பார்க்க அவன் அவங்க அம்மா அப்பான்னு ஒரு பையனோட வர, நீங்கள் அப்படியே அம்மா அப்படின்னு கத்துறீங்க. அவங்க அம்மா ஓடி வந்து, என்னாச்சு அது அப்படின்னு நீங்கள் முழிக்க, யாரும்மா அவங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது என் பாஸ் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க இந்த ஆன்ட்டி அப்படின்னு. அவங்களும் உங்களை பார்த்தோன்னே, ஹே நீ உங்கள் வீடாம்மா இது அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி அப்படிங்கிறீங்க. உள்ள வரலாமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் அவனை அப்படியே பார்த்துக்கிட்டு, வாங்க இவர் உங்களோட அப்படின்னு நீங்கள் அப்படியே அவங்கள பார்க்க, இது என் பையம்மா, இது அவனோட பையன், ஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை பார்க்குறீங்க. அவனும் உங்கள் பொண்ணு மாதிரியே இருக்கான். உங்கள் பொண்ணும் வரா, அவளை பார்த்துட்டு அவன் பாப்பா அப்படின்னு அவங்க 2 பேரும் விளையாண்டுட்ருக்காங்க. பார்க்க 2 பேரும் கொஞ்சம் சேமாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ஒத்து பார்த்துட்டு, இப்போ எதுக்கு இவர் முழு ஃபேமிலியோட இங்கே வந்து நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க, ஓகே நீ உன் மாம் கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிங்க. உங்கள் அம்மா ஒன்றும் புரியாமல் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஓ அப்போது உங்கள் மொழியிலேருந்து தெரியுது இப்போ எதையும் சொல்லலைன்னு. ஆக்சுவலி இவள் என்னோடய கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறான். நானும் இவ்வளோ மாதிரி தான் சிங்கிள் பேரண்ட். ஸோ நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதை அப்படின்னு உங்கள் அம்மாவுக்கு தூக்கி வரிப்பட அவங்கள அப்படி பார்க்க, எனக்கு எதுவும் தெரியாது, அது மட்டும் இல்லை எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஏற்கனவே நான் பட்டதே போதும், நிறைய அனுபவிச்சுட்டு, தயவு செய்து வெளியே போங்க ஆண்டி, உங்கள் பையனுக்கு சொல்லி புரிய வைங்க, அவருக்கு எனக்கு செட் ஆகாது ப்ளீஸ் அப்படின்னு கையெடுத்துக்க முடியல. அவங்க ஒரு மாதிரி தர்ம சங்கடமாயிடுது. அவங்க அப்பா அப்படியே மாறிச்சிட்டு, ஏன்டா தேவையில்லாத வேலை பார்க்குறாங்க மாதிரி, சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, வா போகலாம், உன் பையன் இருக்கானே, ஏற்கனவே ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்து தேவையில்லாத வேலை பார்த்தான், இப்போ அடுத்ததா இவனுக்கு ஒரு வேலையே இல்லையா, இவனுக்கு கல்யாணம் பண்ண நீ அலையிற, இவன் என்னன்னா அப்படிங்கிற மாதிரி அவர் கோவம் தான் வருது அவன் மேலே. டேட் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், உங்ககிட்ட பேசணுவா அப்படின்னு அங்கே எல்லோரும் இருக்காங்க. கூட பக்கமாக அவங்க கைப்பிடிச்சிருக்க, இவருக்கு என்ன மரம் கழிஞ்சிச்சா, எல்லோரும் இருக்காங்க இப்படி கைப்பிடிச்சிருக்க நீங்கள் அப்படியே பார்த்துற. அவனும் எடுத்துகிட்டு வந்து ரூம் விட்டு, ஹே உனக்கு என்ன திமிராடி, தான் சொல்கிறல, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்,
அதுக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறான். என்னால் முடியாது, நான் தான் சொல்கிறேன்ல, என்னால் இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம் முடியாது, எனக்கு அந்த லைஃபே வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் உன் கே புருஷனை தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க அப்படியே முறைக்கிறீங்க. பின்ன என்னடி இங்கே பார் அப்படின்னு அப்படியே கிட்ட வந்து அவங்க லிப்ஸ் அப்படியே பிடிச்சிட்டு, நீ என்ன கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், உனக்கு ஒரு வழி இல்லை, இல்லைனா நீ என் கம்பெனியில் ஒர்க் பண்ணி பணம் வாங்கியிருக்கி, அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு இந்த வேலையை விட்டு போயிடணும். உங்களுக்கும் திடீர்னு 3 லட்சம் எங்கே போகிறது அப்படியே பார்க்குறீங்க அழுகையோட. ஏன் இப்படி பண்ணுறீங்க, என் சூழ்நிலையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. நான் என்ன பண்ணேன், நல்லபடியாக சொன்னால் கேட்க மாட்டேங்கிறியே. நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணால் நீ ஒர்க் பண்ணவும் தேவையில்ல, பணமும் கொடுக்க தேவையில்லை, உன் குழந்தைய கூட இல்லை நம்ம குழந்தை அவளையும் நானே பார்த்துக்கிறேன், நீயே யோசிச்சு முடிவெடு, ஆனால் அது எனக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்ட்டு டப்புன்னு கதை தந்துட்டு அதெல்லாம் அவளுக்கு சம்மதம், சும்மா என் மேலே ஏதோ கோவம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஏதோ லவ்வர் மாதிரி பேசுகிறவங்க அம்மா ஒன்றுமே புரியாமல் முழிக்கா. அவனும் இங்கே பாருங்கள் ஆண்டி, அவள் எனக்கு பிடிச்சிருக்கு, 2 பேருமே சிங்கிள் பேரண்ட்ஸ், ஸோ 2 பேரும் ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், குழந்தைங்களுக்கு கூட பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு, இதே மாதிரி அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்களா அப்படிங்க. உங்கள் அம்மா கூட நீங்கள் கல்யாணம் பண்ணி நல்லா இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுது. ஸோ அவங்க என் பொண்ணுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம்னு ஒதுங்கிக்கிறாங்க. நீங்களோ உள்ளேருந்து அப்படியே பேய் அடிச்ச மாதிரி வெளியே வர அந்த அவங்க அம்மாவோ கிட்ட வந்து என்னாச்சுமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆண்டி எனக்கு சம்மதம் அப்படிங்கிறீங்க. அவங்க அப்பாவுக்கு புரியுது ஏதோ மிரட்டியிருக்கான் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டாரு. இருந்தாலும் உங்களை பார்த்தாலும் நல்ல பொண்ணாக இருக்கு சரின்னு சொல்லிட்டு அடுத்ததாக கடன்னு வேலை கல்யாண வேலையெல்லாம் நடக்குது. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. கல்யாணத்தை கூட மிரட்டி தான் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அவனும் அடுத்தடுத்து உங்களுக்காக அவனே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் அமுச்சு வைக்கிறான். எல்லாத்தையும் இவர் இஷ்டத்துக்கு பண்ணுவாரா அப்படின்னு. உங்களுக்கும் பாப்பாவுக்கும் ஒரே கலரில் ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்குது. அப்படியே போட்டுட்டு நீங்கள் வெளியே வர உங்கள் அம்மாவுக்கும் அதே மாதிரி சிம்பிளான ட்ரெஸ் அதே கலரில் நல்லாயிருக்கு. ஃபேமிலியே வந்துட்டு ஒரே மாதிரி, அவனும் அதே மாதிரி கலரில் கோட் ஷூட், பையனுக்கும் அதே மாதிரி, அப்படியே பார்க்கவே செம்மையாக இருக்குது. அவனோட பையனை ஒரு கையில் தூக்கி வச்சுட்டு இருந்தவன் நீங்கள் உங்கள் பொண்ணோட வெட்டிங் ஹால்குள்ளே வரதை பார்த்து இன்னொரு கையில் அவன் பொண்ணையும் தூக்கிக்கிறான். 2 பேர் பக்கம் ஒரே மாதிரி இருக்குது. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, எப்படி அப்படின்னு அப்படியே குழப்பத்தில் தான் நிற்கிறீங்க. அப்படியே 2 பேர்த்தையும் அவங்க அம்மா அப்பாட்ட கொடுத்துட்டு அவங்க கையை பிடிச்சி அப்படியே ரிங்கு போடுறான். நீங்களும் அவனுக்கு ரிங் போடுறீங்க. பட் ஒரு பதட்டத்திலே இருக்க அவன் கிட்ட வந்து ட்ரஸ்ட் மீ, நான் உன்னை எப்போவுமே கைவிட மாட்டேன் அப்படிங்கிறான். அந்த வார்த்தை உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குது. அப்படியே அவனே பார்க்குறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா பிடிக்கவே இல்லை. ஸோ நானும் கேட்காம இப்படி அரகண்டாக கல்யாணம் பண்ணுறானேன்னு கோவம். அவனும் புரிஞ்சுக்கோ, எனக்கு தெரியும் உனக்கு இப்போதைக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு, பட் சீக்கிரமே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறான். உங்களுக்கு கோவம் தான் வருது, பட் நீங்கள் அடக்கிட்டு வேறு வழி இல்லை அப்படின்னு அமைதியாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீ வேலைக்குள்ள வரவேணா, பேபிஸை பார்த்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். இல்லை நான் வருவேன், உங்களுக்கு நான் 3 லட்சம் கொடுக்கணும்ல, அதை கொடுத்துட்டு அப்படின்னு கிட்ட வரான். அப்படின்னு அப்படியே பயந்து பின்னாடி இருக்கிறேன். ஹேய், கொடுத்துட்டு என்ன இங்கேருந்து ஓடிடலான்னு ஐடியாவா? அதெல்லாம் நீ இந்த ஜென்மத்தில் நடக்காது. நீ தான் என் பொண்டாட்டி, நம்ம குழந்தைங்களுக்கு அம்மா, அதை யாராலையும் மாற்ற முடியாது. தேவையில்லாத யோசிக்காமல் பேபிஸை பார்த்துக்கோ, இன்றைக்கி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பேனு பார்க்க ஆகணும். பட் குழந்தைங்க இருக்காங்க, அதனால் பயப்படாது, ஒன்றும் பண்ண மாட்டேன், அவங்கள பார்த்துக்கோ, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் பேபிஸோடு விட்டுட்டு அவன் ஒர்க் பண்ண போக உங்களுக்கு அப்பாடான் இருக்குது. இப்படி எதாவது டேஸ்க்கு பார்க்க நீங்கள் பேபிஸை பார்த்துக்கிறீங்க. இவன் தான் எல்லா ஒர்க்கும் பண்ணுறான். அவங்களுக்கு இருந்தாலும் கடுப்பாகுது, என்னை கொண்டு இப்படி வச்சுட்டானே அப்படின்ற மாதிரி. உங்கள் அம்மாவும் உங்கள் கூட இருக்கிறதுக்கு ஓகே சொல்லி உங்கள் கூடயே தான் இருக்காங்க. அவங்களும் ஏம்மா உனக்கு பிடிக்கலையா, ஏன் சோகமாகவே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை அது அப்படின்னு நீங்கள் எதுவும் சொல்ல வர அதுக்குள்ளே உங்கள் மாமியார் வரவும் அமைதியாகிறீங்க. அவங்களோ எனக்கு தெரியுமா உனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு, மூஞ்சி பார்த்தாலே தெரியுது, ஆனால் எங்கள் பையன் எது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறோம். அவனுக்கு உன்னை ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் அவனோட கல்யாண லைஃப்பில் அவனுக்கு நிம்மதி இல்லை. அவன் உங்களை கல்யாணம் பண்ணதுமே உங்கள் காதுகிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பான், அதை நினச்சி பார்க்குறீங்க. ஆக்சுவலி என்ன சொல்லியிருப்பான்னா, எனக்கு இது செகண்ட் மேரேஜ் தான், பட் நீ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லியிருப்பான். உங்களுக்கு அப்போ புரியல, இப்போயுமே புரியல, ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ அவரோட ஃபர்ஸ்ட்டு ஒய்ஃப் அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு அவங்க டவுட்டையும் கேட்க, இப்போ அவங்க சொல்கிறாங்க அவனுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்னு. ஒருத்தி அவன் காலேஜுக்கு படிக்கும்போது அவன் பின்னாடி சுற்றி வந்தான். அவனும் எவ்வளவோ சொன்னான், கேட்கவே இல்லைம்மா, நல்லா பெரிய எடுத்து பொண்ணு தான், சுற்றி வந்து லவ் பண்ணி ஒரு வழியாக அவன் நோன்னு சொல்லியும் கேட்காம அவனை விடாப்பிடியாக அவனை தான் கட்டுவேன்னு சொல்லி அவன் வந்து அவனோட பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பித்ததும் கல்யாணம் பண்ணிக்க டார்ச்சர் பண்ணுவோம். சரி நம்மளே எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே ஆகணும், இவளும் நம்ம பின்னாடியே ரொம்ப வருஷமாக சுற்றுறாளேன்னு அவன் கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். 1 இயராக அவங்களுக்கு பேபி இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி மன அழுத்தமாகிடுச்சு அவளுக்கு.
அப்போது அவன் கூட ரொம்ப பரவாயில்ல, நமக்கு 1 இயர் தானே ஆகுது, பொறுமையாக பார்த்துக்கலான்னு எவ்வளோ சொன்னான். பட் அவ்வளோ அதெல்லாம் கேட்குற மனநிலையில் 2 பேரும் போய் டாக்டர்ஸ்லாம் பார்த்து 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சீக்கிரமே குழந்தை பெற்றுக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட் வந்தது. அதுக்கப்புறம் அவள் எதிர்பார்த்த மாதிரி 2-3 மாதத்துலேயே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. அதுக்கப்புறம்லாம் பையனோட அவள் சரியாக பேசுகிறதே இல்லை. எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுந்து சண்டை போட்டு, எனக்கு இங்கே இருக்க முடியல, டிப்ரெஷனாக இருக்கு, நான் வீட்டுக்கு போகிறேன்னு அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் கிளம்பி போயிட்டா. அப்போ வரைக்கும் அவனுக்கு பெருசாக அவன் மேலே எந்த ஈடுபாடும் இல்லாதனால அவன் எதுவும் கண்டுக்கல. அதே சமயம் அவனுக்கு சரி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த மூட் ஸ்விங்லாம் உள்ளது தான், குழந்த பிறந்தா சரியாயிடுவா அப்படின்னு அவனும் விட்டான். டெய்லியும் போய் ஆனாலும் அவளை பார்த்துட்டு இருந்தான். அப்பயுமே அவனை பார்க்க விரும்பாமல் கத்திக்கிட்டே இருந்தா. எங்களுக்கு ஒன்றும் புரியல. சுற்றி சுற்றி வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவ ஏன் இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் சரி டெய்லியும் போவேன் நான், 3 days 1 4 days 1 அப்படின்னு போய் பார்க்க ஆரம்பித்தான். அப்பயும் கத்த ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ்னு இப்படியே அவன் போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிடுச்சு. அவன் அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி போக ஆரம்பித்தான். அப்போ தான் அவனுக்கு 7 months இருக்கும்போது என்ன இருந்தாலும் குழந்தையோட அப்பாங்கிற போது அவனுக்கும் ஆசையாக இருந்தது, குழந்தைய தொட்டு பார்க்கணும், மூமெண்ட்ஸ்லாம் பார்க்கணுன்னு. ஸோ அதனால் ஒரு டைம் அவகிட்ட கேட்டிருக்கான். அவளோ அப்போ ரொம்ப அவன்கிட்ட ஃபோர்ஸாக பேசி அவனை வெளியே தள்ளிட்டா. அவளை அவன் டச் பண்ண கூட இல்லை, அவ்வளோ கோவப்பட்டிருக்கா. ஆனால் ஏன்னு தெரியல, அவங்க பேரண்ட்ஸும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் எங்கள் பொண்ணை ஃப்ரீயாக விடுங்க, குழந்தை பிறந்ததும் அவங்களோட வந்திருப்பா அப்படின்லாம் சொல்லி சமாதானப்படுத்தியிருக்காங்க. இவனும் சரி ஏதோ அமைதியாக இருக்கட்டும்னு விட்டுட்டான். அவனும் போகாத டாக்டர்ஸில் எல்லாத்துட்டையும் என்னவோ கேட்டதுக்கும் எல்லாரும் ப்ரெக்னென்சி டைம் அப்படி தான் இருப்பாங்கங்கிற மாதிரி சொல்லவும் அவனும் அதை பெருசாக எடுத்துக்கல. பட் ஒன் டே கால் வந்தது. அவள் மாடிப்பட்டிலேருந்து தவறி விழுந்துட்டா, மண்டையில் அடிபட்டுச்சுன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குதா. அப்போ நாங்கள் போனப்போ தான் எங்களுக்கு உண்மையே தெரிஞ்சு வந்தது, அவள் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லைன்னு. ஏன்னா மாடியிலேருந்து விழுந்து மண்டையில் அடிபட்டவளுக்கு வயிற்றில் எப்படி அடிபடாமல் இருக்கும், குழந்தைக்கு என்னாச்சோ ஏதாச்சும் நாங்கள் பதறமோ தான் அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர் அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை, வயிற்றில் சும்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி துணியை கட்டிட்டாலேறாங்கிற விஷயமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. அவளை பற்றி விசாரித்த போது அவள் எல்லா டாக்டர் டெஸ்ட்டையும் காசை கொடுத்து அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி செக்கப் பண்ண இடத்துலலாம் பொய் சொல்ல வச்சுருக்காங்க. அவள் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை, அவளால் ப்ரெக்னென்ட் ஆகவும் முடியாது, அவளுக்கு கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சதும் என் பையன் உடஞ்சிட்டான். அவள் லவ் அவனுக்கு வந்துட்டு பெருசாக தெரிஞ்சதுனால தான் அவளை சரின்னு கல்யாணமே பண்ணிக்கிட்டான். ஆனால் இப்படி ஒரு துரோகம் பண்ணுவான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. குழந்தைய எல்லாட்டையும் அவள் கூட அவன் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பான். பட் ஏன் இப்படிலாம் பண்ணா அப்படின்னு, சரி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு அவளை மன்னிச்சு ஏற்றுக்கலான்னு நினைக்கும் போது தான் இடியாக வந்து விழுந்தது தான் அவள் மரணம். அவள் நாங்கள் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு நாள் திடீர்னு சூசைட் பண்ணிக்கிட்டா. அந்த பொண்ணு ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருப்பா போல். இவனுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுங்கிறத அவளால் ஏற்றுக்க முடியல. அவள் இறந்துட்டா. ஆனால் அதுக்கு முன்னாடி யார்கிட்டேயோ இவனோட குழந்தைய சுமக்க சொன்னவகிட்டேருந்து அந்த குழந்தைய வாங்கிட்டு மட்டும் வந்திருக்கா. அது மட்டும் தெரியுது. அந்த குழந்தைய அவன்கிட்ட கொடுக்க சொல்லிவிட்டு அவள் இறந்துட்டா. அவனும் என்ன இருந்தாலும் அது தன்னோட பையன் அப்படிங்கிறனால வளர்த்துட்ருக்கான். இப்போ வரைக்கும் இந்த குழந்தைய யார்கிட்ட பணம் கொடுத்து பெற்றுக்க சொன்னால் எதுவும் தெரியாது. அவனும் இறந்தவ தான் அம்மான்னு நினச்சிட்ருக்கான். இப்படி தாம்மா என் பையனோட லைஃப் நாசமாக போச்சு. அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன். அவனுக்கும் பயம், எங்கே இன்னொருத்தி இதே மாதிரி வந்துட்டானா என்ன பண்ணுறது, அதை விட மோசம் பையனை ஒழுங்காக பார்த்துக்கலன்னா அதெல்லாம் யோசிச்சுட்டு அவன் கல்யாணங்கிறதே வேணாம், இந்த பொண்ணுங்களே வேணான்னு வெறுத்துட்டான். பிறந்தான். இப்போது உன்னை பார்த்து அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது. என் பையனுக்கு உன்னை பிடிச்சிருக்கா என்னமோ எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ என் வீட்டுக்கு மருமகளாக வரணுன்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் உனக்கும் குழந்தை இருக்குன்னு தெரியும் போது உனக்கு ஹஸ்பண்ட் இருக்குமேனு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என் பையன் சொன்னான். உன்னோட விஷயமும் கேள்விப்பட்டு நானும் அதுக்கப்புறம் சரி 2 பேருமே லைஃப்பில் கஷ்டப்பட்டிருக்கீங்க, 2 பேரும் சேர்ந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். நீ உனக்காக இல்லாட்டி உன் குழந்தைக்காக இந்த லைஃப்பை அக்செப்ட் பண்ணிக்குவேன்னு நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் சொல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளோ சிடுமூஞ்சாக இருக்கிறவனுக்குள்ளேயும் இப்படி ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் இவன் இப்படி முசுடாக இருந்தால் அதான் அந்த பொண்ணு பாவம் எதுவும் பண்ணிடுவான்னு செத்துருச்சு போல் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. இப்படியே தான் டேஸ்கிப் ஆகுது. ஆனால் பார்க்கமாலாம் இப்போலாம் மாதிரி இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் சைட் அடிக்கிறீங்க. பட் அவன் திரும்பும்போது அப்படியே நீங்கள் பார்க்காத மாதிரி போகுது. அது அவனுக்கும் தெரியுது. பாரா என்னைக்கு தான் இவன் சரியாகுவாளோ, எப்படி இவக்கிட்ட உண்மையை சொல்கிறது, இது வேறு இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் எதுவும் சொல்கிறதுக்கு நமக்கு தைரியம் வர மாட்டேங்குது. இத்தனை நாளைக்கு இப்படி பார்த்துட்டே இருக்காது, சீக்கிரமே சரி பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் ஒரு விஷயத்தை தேடி அலைஞ்சிட்ருக்கா. அது தெரியல உங்களுக்கு. இப்படியும் ஒரு 2 months ஸ்கிப் ஆக ஒன் டே நீங்கள் தலையெல்லாம் சுற்றி வாமிட் வருது அப்படின்ட்டு வாமிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அவங்க மாமியார் வந்து என்னாச்சுமா அப்படின்னு உங்களை கூப்பிட்டு உட்காருக்கா. பேபிஸ் விளையாண்டுட்டு இருந்தவங்க மம்மி அப்படின்னு உங்ககிட்ட ஓடி வராங்க. 2 பேருமே உங்ககிட்ட அவ்வளோ ஒட்டிக்கிட்டாங்க. ஸோ 2 பேர்த்தையும் அப்படி வச்சுட்டு ஒன்றும் இல்லை மம்மிக்கு அத்தை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகலாமா, எனக்கு லோ ப்ரெஷராக இருக்கும்னு பயமாக இருக்குது, ரொம்ப கிறுகிறுன்னு இருக்குது அப்படிங்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவங்க சிரிக்க நீங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லைம்மா இப்படி இருக்குங்கிற
டேட் எதுவும் தள்ளி போயிருக்கா அப்படின்னு அவங்க ஹாப்பியாக கேட்க உங்களுக்கு தூக்கி வாரி போட இப்போ தான் ஞாபகமே வருது. ஆமாம்ல, நமக்கே 2 மந்த்ஸாக பீரியட்ஸ் ஆகலை, ஒருவேளை இருக்குமோ? ஆனால் நான் அவரோட அந்த மாதிரி எதுவுமே இல்லையே, அப்புறம்டி ஐயோ ஒன்றுமே புரியலையடின்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கு. அப்படியே நீங்கள் உட்காந்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போகலான்ட. ஆ சரி அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. அங்கே எதிர்பார்த்த ரிசல்ட்டு. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக வர, அவங்களுக்கு ஒரே குழப்பம், ஒன்றுமே புரியல. அப்படியே வீட்டுக்கு வந்து நீங்கள் அம்முனே உட்காந்துட்டுருக்க. அவங்க கால் பண்ணி இவனுக்கு சொல்ல இங்கே அவனுக்கு செம்ம ஹாப்பி. உடனே அவன் கிளம்பி வரான். பட் நீங்களும் குழப்பத்திலே உட்காந்துட்டுருக்க. பேபி உங்கள் பக்கத்தில் நின்று விளையாண்டுட்டு இருக்க கூட தெரியல. 2 பேரும் கட்டில் மணியில் கீழே விழுகிற மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. அவன் வந்தவனும் கடக்கடன்னு ஓடி வந்து 2 பேர்த்தையும் டக்குன்னு தூக்கிட்டு, ஹே அப்படி என்னடி கனவுல உட்காந்துருக்க, குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா ஸ்லிப்பாகி கீழே விழுந்திருப்பாங்க அப்படிங்க. அப்படின்னு பார்த்தா திரும்பி பார்க்குறீங்க. இப்படி எப்போவுமே அஜாக்கிரதையாக இருக்க மாட்டீங்க, பேபிஸை நல்லா பார்த்துக்கிறேன் நீங்கள், திடீர்னு இப்படிக்கும் என்னாச்சு அப்படிங்கிறான். அது வந்து எனக்கே தெரியாமல் எப்படி நடந்ததுன்னு தெரில அப்படின்ட்டு உங்களுக்கு அழுகிய வர. என்னடி ஏன் அழுற அப்படிங்கிறான். அது அப்படின்னு முறை அவனை ஹக் பண்ணிக்க. அவனுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ், என்னாச்சு அப்படின்னு தலையை தடவி விட்டு பார்க்க, இல்லை ஐம் ப்ரெக்னென்ட், ஆனால் எனக்கு தெரியும் இதுக்கு அப்பா நீங்கள் இல்லை, எப்படின்னு எனக்கே தெரியல, நான் யார்கிட்டையும் அந்த மாதிரி அப்படின்னு அழுக. அவனும் ஷிட் அப்படின்ட்டு ரிலாக்ஸ், அது என் குழந்தை தான் அப்படிங்கிறான். நீங்கள் ஷாக்காக எது அப்படின்னு பார்க்குறீங்க. அதுவும் என் குழந்தை தான், இவங்களும் என் குழந்தைங்க தான் அப்படின்னு முழிக்கிறீங்க. அதுக்குள்ளே அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருந்தனால அவங்க அம்மாட்டையும் சொல்லிவிட்டு அவங்க அப்பாட்டையும் சொல்லி ஸ்வீட்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. 3 பேர் மேலே வந்தது பார்த்து 2 பேரும் கொஞ்சம் விலகி நிற்கிறீங்க. அப்போ அவங்க கொண்டு ஸ்வீட்டை அவங்க வாயில் அப்படி கொடுத்துட்டு, நீங்கள் 2 பேரும் வாழ்க்கையை தொடங்காமல் இப்படியே இருப்பீங்களோன்னு பயந்துட்டேன், நல்ல வேலை புரிஞ்சுக்கிட்டீங்க, பரவாயில்லையே, கங்க்ராட்ஸ் மை சன். நான் கூட அந்த பொண்ணு மேலே பரிதாபப்பட்டு தான் லைஃப் கொடுக்குறேன்னு நினச்சேன். பட் உண்மையிலே இப்போ தான் தெரியுது நீ அவன் மேலே லவ்வாக தான் இருந்திருக்க. டேட் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஆமாம், எனக்கு ஃபஸ்ட்டு இவளை பார்த்ததுமே இவன் மேலே லவ் வந்துருச்சு. இவக்கிட்ட இருந்தேன்னா எங்கே இவளை லவ் பண்ணிடுவானோன்னு தான் தள்ளி இருக்கணும்னு நினச்சி இவக்கிட்ட கொஞ்சம் ஹார்ஸாக கூட நடந்துக்கிட்டேன். நீங்கள் பேனு பார்த்துட்ருக்க. பட் என்னால் முடியல, என்னையும் மீறி என் மனசுக்குள்ளே இவள் வந்துட்டா. அப்புறம் இவள் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நான் தான் காரணம். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் இது நடக்கலை, கல்யாணத்துக்கு முன்னாடியே. அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எல்லோரும் அப்படி பார்க்க, நாங்கள் ட்ரிப் போயிருந்தோம்ல அப்போ நடந்தது தான் அப்படின்னு. அவன் நடந்ததுலாம் அது ஆக்சிடெண்ட்டாக நடந்தது. இருந்தாலும் எனக்கு அந்த ஆக்சிடெண்ட் வச்சு இவளை என் கூட வச்சுக்கணுன்னு தோணுச்சு. கொஞ்சம் அடம் பிடிச்சா, அதான் மிரட்டி உருட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அப்படியே அவனை மறைக்கிறீங்க, அட பாவி, இது சொல்லவே இல்லை என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி. அவனும் சாரி, அதை நம்ம தனியாக பஞ்சாயத்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து சொல்லலான் இருந்தேன். இப்போ எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். இவள் வயிற்றில் வளர்கிற குழந்தை மட்டும் இல்லை, இவங்க 2 பேர் கூட என்னோடய குழந்தைங்க தான். அதான் தெரியுமே, பையன் உன்னோட பையன் தான். இப்போ எவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கனால இந்த குழந்தையும் உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்ல. அப்படி சொல்லலாமா, பயாலஜிக்கல் ஃபாதரும் நான் தான். என்னடா சொல்கிற? ஆமாம், உனக்கு பிறந்தது ட்வின் பேபி தானே, அதில் பையனை எடுத்துகிட்டு போயிட்டாங்களே, அந்த பையன் இந்த பையன்தான். உங்களுக்கு இப்போ தான் புரியுது. அப்போது நீ பார்த்தது இவ்வளோ தானே அப்படின்னு அவன் ஃபோட்டோவை காட்ட. இப்போ தான் பார்க்குறீங்க. ஆமாம், இந்த லேடி தான் என்கிட்ட குழந்தை பெற்று தர சொல்லி பணம் கொடுத்தது. இவ தான் என்னோடய எக்ஸ் ஒய்ஃப். இப்போ தான் உங்களுக்கு புரியுது. ஓ அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போது இது 3மே அவனோட குழந்தைங்களுக்கு புரியுது. எப்படியோ போக வேண்டிய லைஃப் எப்படிலாம் மாறி இப்படி வந்திருக்கு, எல்லாமே கடவுள் பண்ணாதான் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. பரவாயில்லையே, நான் டெய்லியும் போய் விரதம் இருந்து கோவிலில் சாமி கும்பிட்டது சாமி கேட்டுருச்சு போல். என் மருமகளுக்கும் எனக்கும் எப்படி ஒரு முடிச்சு போட்டிருக்கார் பார். சரி மாமி, உங்களோட விஷயத்தை இதிலே திணிக்காதீங்க அப்படின்ட்டு. அப்புறம் பேபிஸை கூட்டிகிட்டு கீழே போங்க, இவக்கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு அவன் சொல்ல. நீங்களும் ஆமாம் நிறையவே பேசணும் அப்படின்னு மறைக்கிறீங்க. அத்தாடி, நம்ம இவளை வச்சு செஞ்சதுக்கெலாம் இவள் நம்மளை வச்சு செய்வா போலையே அப்படின்னு அவனும் அப்படின்னு நின்றுட்டுருக்க. சரி அப்படின்ட்டு சந்தோஷத்தை அவங்க ஹாப்பியாக இப்படியும் நல்லா இருந்தால் சரின்ட்டு கீழே போயிடுறாங்க. இங்கே நீங்கள் அவனை அப்படியே மறைக்க, இங்கே பாருடி, அதான் அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீ தான் ஓவராக பேசின, எனக்கு ஒரு வழி தெரியலடி, அதான் அன்னைக்கு உன்னை வழிக்கு கொண்டு வர இப்படி அப்படின்னு அவன் சொல்ல. நீங்கள் அங்கே இருக்க தலைவாணிலாம் எடுத்து அவனை அடிக்கிறீங்க. அப்படின்னு அவன் தடுத்துட்டு, சரி கோப்படாத, புரியுது, சொல்கிறது கேள்வி அப்படின்னு அப்படியே கிட்ட வரான். என்கிட்ட பேசாதீங்க, எத்தனை நாள் உன்னை விட்டு வச்சதே பெருசு, இதுக்கப்புறம்லாம் விட்டுற ஐடியா இல்லை அப்படின்னு கிட்ட வரான். அப்படின்னு நகர்றீங்க. இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு தான் கிட்ட வரணுன்றது. இப்போ தான் எல்லாமே தெரிஞ்சு, இதுக்கப்புறமும் விட மாட்டேன். நீ கன்சீவ் ஆகாமல் இருந்தாலும் கன்சீவ் ஆகிற வரைக்கும் விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு பார்க்குறீங்க. எஸ், என்னோட பொண்டாட்டி மேலே எனக்கு லவ்வெல்லாம் இல்லை,
அவள் என்னை சுற்றி சுற்றி வந்தா. சரி கல்யாணம் பண்ணிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி அவன் மேலே லவ் இல்லை, அதுக்காக கேர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் மேலே கேர் எடுத்துக்கிட்டேன், அவளை நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன். பட் அவள் எனக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. அப்போ கூட அவளை சரி பண்ணி கூட வச்சுக்கணும்னு தான் நினச்சேன். பட் எனக்கு கடவுள் அப்படி விதிக்கலை போல். அது அவள் போய் சேர்ந்துட்டா. இந்த குழந்தைய அவள் நினப்போட நிம்மதியாக வளர்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் நீ என் லைஃப்பில் வந்த. உன்னை எப்போ பார்த்தனோ அப்போவே விழுந்துட்டேன். அப்போலேருந்து இந்த கண் என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தாண்டி இருக்குது. உன்னை பார்க்கும் போதெல்லாம் நான் ஸ்லிப் ஆகுறேன். அதனால தான் உன்னை தூரம் தள்ளியே வச்சு உன்கிட்ட அப்படிலாம் ஹாஸாக நடந்துக்கிட்டேன். பட் எல்லாத்தையும் மீறி வந்துட்டடி அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே மறைச்சிட்டு அதெல்லாம் சரி, கல்யாணத்தை கூட என்கிட்ட உண்மையை சொல்லாமல் இப்படி என்னை கட்டாயப்படுத்தி தான் பண்ணணுமா? தான் சொல்கிறேனே, இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க டைம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் எனக்கு பொறுமை இல்லை. நீ அதுக்கு மேலே எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. என்ன எவே வேணான்னு சொன்னேன், அந்த கோவம் தான். அதான் உன்னை வலிக்கு கொண்டார வேறு வழி தெரியல. சாரி டி, பட் ஐ லவ் யூ, ஐ ரியலி லவ் யூ. புரிஞ்சுக்கோடி, கடவுள் நீயும் நானும் தான் ஒன்றா இருக்கணும்னு நினச்சிருக்கார் போல். அதான் நம்ம லைஃப் பார்த்தல எப்படி அமைஞ்சிருக்குன்னு அப்படின்ட்டு அப்படியே கையை பிடிச்சி அப்படின்னு கிஸ் பண்ணுறான். ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு திரும்புறீங்க. ஏன் என் பண்ணாட்டி வேறு யாராவது கூட சிரக்கெட் மதரா சூஸ் பண்ணிக்கலாம்ல. அவன் ஏன் ஓன்ட்ட வரணும்? நீ ஏன் என் கம்பெனியில் வேலைக்கு சேரணும்? அந்த கம்பெனியை நீ ஏன் நான் வேலைக்கு வாங்கணும்? எப்படி யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு நீ தான், உனக்கு நான் தான். அதான் நீ என்கிட்டே வந்துட்ட அப்படின்னு அப்படியே அவங்களை ஹக் பண்ண. என்ன சொன்னாலும் அப்படின்ட்டு நகர போகிறீங்க. என்ன சொன்னாலும் அப்படின்னு ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் கேட்குறான். நீங்கள் பண்ணது தப்பு. ஆமாடி, அன்னைக்கு இருட்டில் பண்ணேன், ஒன்றுமே தெரியல. இப்போது பக்கல்ல அப்படின்னு அப்படியே தூக்கி உங்களை பெட்டில் போட. இப்போ நான் கன்சீவ் அப்படின்னு வயிற்று அப்படியே பிடிக்க. அதெல்லாம் நான் பார்த்து பண்ணுவேன் அப்படிங்கிறான். நோ அப்படின்னு தள்ளிச்சிங்க. ப்ளீஸ் டி, எனக்கு என்ன தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட அவ்வளோ இன்டிமேட்டாக இல்லாட்டியும் எனக்கு குழந்த அப்படின்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த குழந்தையோட ஒவ்வொரு அசையுமே பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் அதெல்லாம் எனக்கு கொடுத்து வைக்கவே இல்லடி. ஃபஸ்ட்டு பாப்பாவை நீ எப்படி சுமந்த, இதெல்லாம் அனுபவிச்சேன், எனக்கு எதுவுமே தெரியாது. பட் இந்த பேபிக்கு நான் எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் டி அப்படிங்கிறான். அவன் ஏக்கம் அவங்களுக்கு புரியுது. நீங்கள் அப்படியே அவனையும் பார்க்க அப்படியே நெருங்கி உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படியே நீங்களும் பேக் கிஸ் பண்ண 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படியே அவங்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக ரிமூவ் பண்ணி அன்றைக்கி இருட்டில் ரசித்ததெல்லாம் பகலில் ரசிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. பசங்க அம்மாலாம் இருக்காங்க அப்படிங்கிறீங்க. அவர் வேணா இருக்கட்டும் பேபி, நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு அப்படியே டியூ லவ் மீ அப்படின்னு கேட்குறான். எனக்கும் உங்களை பார்த்து பிடிச்சிருந்தது. 3 லட்சம் எப்படியும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அந்த கம்பெனிலேருந்து போயிருப்பேன். பட் உங்களை பார்க்காம என்னாலே இருக்க முடியல. அதான் டெய்லி வந்தேன். கல்யாணம் பண்ணிக்க கேட்கும்போது கூட எனக்கு ஓகே தான். பட் என்னால் அந்த லைஃப் திரும்ப அது மாதிரி ஒரு லைஃப்பில் வாழ முடியாதுன்னு தோணுச்சு. ஏன்னா எக்ஸ் அந்தளவுக்கு என்னை டார்ச்சர் பண்ணிட்டான் அப்படின்னு நீங்கள் அழுக. புரியுது. இனிமேல் கண்ணில் அந்த டியூஸ் வரக்கூடாது. ஐம் சாரி டி அப்படின்னு அப்படின்னு அவங்க கண்ணில் கிஸ் பண்ணி அவங்க லிப்பில் கிஸ் பண்ணி மறுபடியும் உங்களோட அப்படியே மேக் அவுட் பண்ணுறான். இப்படியே அந்த டே ஸ்கிப்பாக இப்படியே தான் ஒவ்வொரு டேஸும் உங்களை உள்ளங்கையில் வச்சு தாங்குறான். பேபியோட அசைவெல்லாம் தொட்டு பார்த்து ரொம்ப ஹாப்பியாகிறான். சரி, பேபிஸுங்களுக்கும் சரி பார்த்து எல்லாம் பண்ணுறான். இப்படி ஹிட்லர் மாதிரி நான் உருட்டி எடுத்தவனா இப்போ இப்படி என் கால் கிட்ட உட்காந்து பணிவாக எல்லா வேலையும் செய்கிறான் அப்படின்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு காலுக்கு ஹேட் பேக் ஒருத்தனை கொடுத்துட்டு இப்போ ஓகே வாடி அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. அப்படியே எழுந்த காலை அப்படியே மடியில் வச்சுட்டு அமுத்தி விடுறான். ஐயோ வேணாம் அப்படிங்கிறீங்க. இங்கே பாரு, கால்லாம் இப்படி புஷ்ஷுன்னு கிடக்குன்னு சொன்னால் கேட்குறியா? வாக்கிங் போகணும், பண்ணுறதே இல்லை. கால் நீட்டி போட்டு உட்காருனா கேட்குறியா அப்படின்னு உங்களுக்கு அட்வைஸாக பண்ணிகிட்ருக்கான். ஐயோ போதும் எல்லாத்தையும் இனிமேல் கேட்குறேன் அப்படிங்கிறீங்க. அவனும் பேபிஸ் 2 தூங்கிட்டாங்கடி, தெரியுமே சரத்துக்கு தானே அடி போடுறீங்க அப்படிங்கிறீங்க. ப்ளீஸ் பேபி அப்படின்னு அப்படியே கிட்ட வரோம். நீங்களும் ஐயோ உங்களால் சரி அப்படின்ட்டு இப்போ பேபிஸை நல்லா தள்ளி போட்டு அவங்க கீழே விழுந்துடாமல் அவங்களுக்கு எல்லாம் செட் பண்ணிட்டு அப்படியே அவனை திரும்பி பார்க்க அழகா அவங்கள தூக்கிட்டு வந்து அப்படியே அவங்க பெட்டில் போட்டு அவன் அப்படியே மேலே படுக்கிறான். நீங்கள் பார்த்து பாப்பா அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றாகாது, என் பேபிஸ் சேஃபாக இருப்பாங்க அப்படின்னு வயிற்றில் அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவனும் ஐ லவ் யூ டி அப்படிங்கிறான். நீங்களும் ஐ லவ் யூங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே 2 பேரும் ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகேடா, இது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். போய் இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.